துணை முதல்வர் ரிஷபம்னு சொல்லி அவருக்கே சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ரிஷபத்துக்கு வந்து கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் தான். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு தூக்குற டைம் அப்படிங்கிறது இல்லை. ஸ்டில் ஐ சி உதயநிதி இஸ் வெரி யங் டு பிகம் சீஃப் மினிஸ்டர். இஸ் டூ யங். ரிஷபத்துக்கு எப்படி உதயநிதியை வச்சு சொல்றாங்களோ கடகத்துக்கு நடிகர் சினிமா நடிகரை வச்சு இது கடகத்துக்கு அதான் சொன்னேன்ல, குரு வந்துட்டு போறாரு. இந்த ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, கிரெடிபிலிட்டிக்கெல்லாம் பெரிய சோதனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்துருச்சு பாருங்க அந்த சோதனை. இப்ப இந்த சோதனை வரலன்னா இவருடைய வேகம் குறையுமா? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதனாலதான் மேஷத்துல சனி நீச்சம், துலாத்துல அவர் உச்சம் அடைவார், மகரம் கும்பத்துல அவர் ஆட்சி பலம் பெறுவார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பலாபலன்கள் சொல்ல முடியும். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். ஓவர் கான்ஃபிடன்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல போய் எங்கேயாவது சமயத்துல மாட்டிப்பாங்க. ஓவர் கான்ஃபிடன்ஸுங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் ரிஷபராசி ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல அப்படின்னு பணம் வந்துச்சு, திருப்பி எங்க போச்சு தெரியல. இப்ப கையில என்ன இருக்கு, ஐயோ கிரெடிட் கார்டு தான் தேய்க்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ரொட்டேஷன் லைஃப்ங்கிறது மிதுனத்துக்கு இருக்கும். கண்டிப்பா. அப்ப ஏதோ சகுனம் சரியில்லைங்கிறத ஒரு அர்த்தமா எடுத்துக்கணும். கடகத்தை பொறுத்தவரையிலும் ஆப்ரேஷன் சக்சஸ், எண்ணிய எண்ணம் ஈடேறிடும். ஆனா அதற்கு ஒரு விலை கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். பேஷண்ட்டு நோ மோர். சனியை விட பாதிப்பை தரக்கூடிய கிரகம் எதுனா கேது. தெய்வங்களிலே விநாயகர் வலியவர், மிருகங்களிலே யானை பெரியது, கிரகங்களிலே கேது வலியது. கேதுவை போல் கொடுப்பவரும் இல்லை, கெடுப்பவன் இல்லை. ராகுவை போல் கொடுப்பவன் இல்லை. சிங்கம் வேகமா ஓடும், முயல் இதை விட வேகமாக ஓடும். அதுதான் துலாம் ராசி. கால்கள் மட்டும் கொஞ்சம் பலம் இருக்காது இந்த ராசி நேயர்களுக்கு. ஆமா சார், எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே கால்வலி இருந்துகிட்டு இருக்கு, சனி வந்தாதான் இல்லை, பை நேச்சரே எனக்கு வந்து கால்வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற நிலை நிறைய துலாம் ராசி நேயர்களுக்கு. நான் சுவாதி, விசாகம், சித்திரை, இதுல சுவாதி நட்சத்திரத்துல இருந்துட்டீங்கன்னா பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்தி, பிள்ளைகளை பெருமைப்பட வேண்டிய அளவுக்கு பரிசு பொருள். அம்மா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அம்மா நான் சப்ஜெக்ட்ல இதை ஸ்கோர் பண்ணிட்டேன், அப்பா நான் இதை ஸ்கோர் பண்ணிட்டேன், பெருமைப்படுவீங்க பயங்கரமா. இதே விசாகமும் சித்திரையும் இருந்தா இது எகென்ஸ்டா இருக்கும். இந்த கடகமோ மிதுனமோ தனுசு ராசி நேயர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டாங்கன்னா பயங்கர சக்சஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லா விதத்துலையும், தொழிலில், குடும்பத்துல, திருமணத்துலையும் சரி. ஏதோ ஒரு குடும்ப உறவு இந்த மிதுனமும் கடகமும் இருந்துட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பாண்டிங் பயங்கரமா இருக்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காரு ஸ்ரீரங்கம் ஜோதிடன் கார்த்திகேயன் அவர்கள் தான். இவர் பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து 1300 எபிசோட்ஸ் வித்வுட் எனி பிரேக் வந்து இந்த ராசி பலன்கள் அவர் எழுதியிருக்காரு. எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். இது உண்மையாவே கிண்ண சாதனைகள்ல கூட இது இடம்பெற வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மிகையாகாது இல்லை. இவர் ஆக்சுவலி வந்து ஒரு ஜோதிட பரம்பரையிலேருந்து வந்தவரா இல்லை ஜோதிட விஷயம் நிறைய தெரிஞ்சவரா அப்படின்னு கேட்டா அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆனா அந்த மாதிரியான ஒரு பிலாங்கிங்ஸ்லேருந்து அவர் வரல. ஆனா ஏதோ ஒரு உந்துதல்ல அவர் இதை எடுத்து இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு 1300 எபிசோட்ஸ் வித்வுட் எனி பிரேக் பண்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு எம்என்சியில் 10 years ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த ஃபீல்டு இல்லை போல இருக்கு, நமக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும்ல, அதை நோக்கி அவர் இதை பயணிச்சு தொடர்ந்து இது வெற்றிகரமா செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் அவர்கிட்டயே அவரை பத்தின சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ சார், உங்களை பற்றி நான் வந்து ஒரு இன்ட்ரோ நான் வந்து கொடுத்தது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருந்தது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்றது எனக்கு தெரியல. பட் பிஃபோர் தட் நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது 10 years வந்து நான் ஒரு எம்என்சியில் தான் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஜோதிடத்தில் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். இல்லை, அதாவது நமக்கு வந்து ஒரு புரிதல் வேணும் லைஃப்பில். வாழ்க்கையில் நம்ம நடக்கிற நிகழ்வுகள், நம்ம சந்திக்கிற நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் கிரகாச்சாரங்கள் காரணம். நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டு சில விஷயம்லாம் கேட்பீங்க. இந்த நாட்டுக்கு போகணும், இந்த கண்ட்ரியோட விசா வேணும், எனக்கு இந்த வீடு வேணும், இந்த பொண்ணே தான் எனக்கு லைஃப் பார்ட்னராக வரணும், இப்படி நம்ம ஆசைப்பட்டு கேட்போம். ஆனால் அது நடக்காது. அதே சமயம் நம்ம வேண்டான்னு சொல்லுவோம். இந்த டிபார்ட்மெண்ட் வேண்டாம், ஐயோ இந்த மேனேஜர் வேணவே வேணாம், இந்த ப்ரொஃபஸர் வேணாம்,
இந்த ஹெச்ஓடி வேணாம், இந்த பிரின்சிபல் வேண்டாம், இந்த இந்த ஹெட்டு நமக்கு வேணவே வேணாம், டிரான்ஸ்ஃபர் வேணவே வேணாம். ஆனால் நிர்பந்தத்தின் காரணமாக அது வந்தே தீரும். இதை தடுக்க முடியாது. இதிலிருந்து ஒரு 30% நம்மளோட நியாயமான ஆசைகள், நான் சொல்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க, நியாயமான ஆசைகள் 30% அடையிறதுக்கு ஜோதிடத்தில் மார்க்கங்கள் உண்டு. இந்த நட்சத்திரத்தோட அடையாளம், ஒரு சுய ஜாதகத்தில் என்ன கிரகம் திசை நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஏக நட்சத்திரம் ஏக ராசி இருந்தால் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி, ஏக திசை நடந்தாலும் அந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை கடந்து வரும். இந்த மாதிரி இருக்க புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு அக்செப்டன்ஸ் வேணும் அப்படின்றது தான் நீங்க சொல்றீங்கல்ல சார். எதையுமே நம்ம புரிஞ்சுக்கணும், எதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம ஈஸியா எடுத்துட்டு கண்டிப்பா இருக்கும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாது சார். எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுட்டு இருப்போம் நாங்க. எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு 1008 விஷயம் இருக்கு. அதேதான் உங்க நியாயமான ஆசைகளுக்கு விருப்பம். இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஜோசியர் ஆயிடுவீங்க. அது இருக்குல்ல, அதனாலதான் என்கிட்ட வந்து அதை கேட்கிறது. இப்போ சுயஜாதகத்தை கேட்கறது வேற, இந்த ராசி பலன் என்னங்கிறதுனா ஒரு ஓவர் வியூ. இந்த ராசி பலனுக்கும் பஞ்சாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இது பஞ்சாங்கம் சாராத கிரக பெயர்ச்சி, அப்படிதான் பார்க்கணும் நம்ம கிரகத்தோட ராசி பலன். அதாவது பஞ்சாங்கத்தை இதுக்கு ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஆங்கில புத்தாண்டு 2026. அப்போ நம்ம ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு முதல்ல ஆங்கில புத்தாண்டு 2026 நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப 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 நன்றி. சரியா? இப்ப இந்த 2026ல என்னென்ன நிகழ்வுகள் இருக்கும், என்ன கிரகத்துக்கு என்ன அமைப்பு, இந்த ராசி பலன் இதை பாருங்களேன். ராசி பலன் ஒரு ஜோசியர் மோட்டிவேஷன் பண்றதுக்கோ என்கரேஜ் பண்றதுக்கோ, கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள், தயங்காதீர்கள், மனைவியிடம் தோற்றால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், கணவனிடம் தோற்றால் வாழ்க்கையில் ஆல் த பெஸ்ட் சொல்றதுக்கெல்லாம் இதுல வேலை இல்லை. இந்த பலன் இன்பம் அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு துன்பம் அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு மத்தியமமா இருக்கும். இதுல என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் ஜோசியம். உதாரணமா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ மேஷ ராசிக்கு பாத சனி. பாதம்னா என்ன? கால். அப்போ சனின்னா என்ன? பாவ கிரகம். பாதிப்பு காலில். இதுதான் ஒரு வரி மேஷத்துக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னும் அதில் பலன்கள் நிறைய இருக்குது. இப்போ என்னென்னா, மேஷ ராசிக்கு காலில் சின்ன நெகமாவது பேர்ந்து அடிபடும். இதுதான் ராசி பலன். ஓகே, இதுதான் நியதி. இவங்க வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி ஒரு நாள் அடுத்து இருக்க ஒரு 1.5 ஆண்டு காலத்தில் இது நடந்தே தீரும். நடக்கிறப்ப தான் யார் இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துலேருந்து எனக்கு காலில் ரத்தம் வரும்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணு, நான் ஜாதகம் பார்க்கணும், டீட்டெயில் கேட்கணும். இந்த கிரகத்தோட புரிதல். மீனத்துக்கும் 7.5 தான். என்னாகும்? கால் வலிக்கும், கால் அடிபடாது, கால் வலிக்கும், ரொம்ப டயர்டா இருக்கு, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, யாராவது அமுத்தி விடுங்களேன். இந்த சனி பகவானுக்கும் கால் வலிக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு. என்ன காரணம் அப்படின்னா, இருதயம், கபம், சுவாசம், கால் சனியினுடைய ஆதிக்கம் கொண்ட பாகம். இது உங்களுக்கு கொடுத்த ஒரு ஃபிளேவர். இதுதான் ராசி பலனோட ஓவர்வியூ. இது தனித்தனி ராசிக்கும் என்ன பலன் இருக்கும், என்ன பலாபலம். இப்ப சனியை மட்டும் வச்சுதான் உங்களுக்கு ஒரு பலன் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் கேது இருக்கு, ராகு இருக்கு, குரு இருக்காரு, சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாத்தையும் வச்சு பெருசா இருக்கு. இந்த பலன் வந்து செலக்ட் பண்ணி நடக்கும்னா நடந்தே தீரும், வேண்டான்னு சொல்லிட்டா வேண்டாம். அதே மாதிரி இத பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தன்னோட சுய ஜாதகத்துல என்ன திசை எனக்கு நடக்குதுங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த திசையினுடைய தாக்கம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ சுக்கிர திசை பணம் காசா கொட்டும் அப்படின்ட்டா ஜோசியம் ஈஸியா போயிடும். அப்படி இல்லை. சுக்கிர திசையும் ஸ்தானம் மாறும்போது வில்லங்கத்தை பண்ணும், சந்திர திசையும் ஸ்தானம் மாறும்போது வில்லங்கத்தை பண்ணும். அப்ப இதன் அடிப்படையில தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒரு ஓவர் வியூ தான். வீட்டில் ஏக தசை நடக்குதாங்கிறத கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். ஏக தசை வந்தா ஆப்போசிட் போல்ஸ் சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்க? அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ கணவன் மனைவிக்கு ஒரு ஒரு தன்மையுள்ள கிரகங்களினுடைய திசை நடக்கும்போது என்ன ஆகும்னா ஒட்டிப்பாங்க. சேம் கிரகத்தோட திசை இருந்தா என்ன ஆகும்னா ரிப்பல் ஈச். இதை தான் திருமண பொருத்தம்னு சொல்றது. ஓகே சார். ஸோ
இதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப அழகா வந்து எடுத்து சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது, நீங்க எப்படி வந்து எங்களுக்கு அத சொல்லப் போறீங்கன்னு இன்னும் ஆர்வமா இருக்கு சார் ஆக்சுவலி. சார் இப்போ வந்து மேஷ ராசி ஃபர்ஸ்ட்டு. இப்போ மேஷ ராசிக்கு நீங்க வந்து பாத சனின்னு சொன்னீங்க. பட் இப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் 7 1/2ல வந்து இப்ப காலடி எடுத்து வைக்க போறாங்க. ஸோ எடுத்து வச்சாச்சு ஆல்ரெடி இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 1/2. ஆமா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, மேஷ ராசிக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லும் பொழுது, எல்லாமே பயங்கர பாசிட்டிவா தான் சார் இருக்கு. மேஷமும் ஒரு டாப் நாட்ச் ஆமா. தான். 7 1/2லாம் கவலைப்படாத, அதை எடுத்து ஓரமா வையி அப்படின்ற மாதிரி இல்ல இருக்கு. மேஷ ராசிக்கு வந்து தைரியம், வீரியம், விஜயம், தில்லு ரொம்ப ஜாஸ்தி. இந்த தில்லுக்கு துட்டு, ம். துட்டுக்கு தில்லு, ஆ. வந்து பாரு, சேலஞ்ச் பண்ணுங்கிறதுல பெரிய கில்லாடி மேஷ ராசி. ம். தேதி சொல்லி கடன் அடைக்கிறதுலையும் சரி, சவால் விட்டு காரியங்கள் நடத்துறதுலையும் சரி, மேஷ ராசி மாதிரி கெட்டிக்காரத்தனம் கொண்டவங்களை நீங்க பார்க்க முடியாது. சபையில நின்னாங்கன்னா மொத்த சபையும் அவங்கள பார்த்து அப்படியே அதிரும். பிரமிச்சு இதை வெறும் 7ன்னு சொல்றதை விட சனி நீச்சமாகக்கூடிய ராசி மேஷ ராசி. இது தெரியணும்ல. நீச்சம்னா நீங்க என்னவோன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நாசமா போனவனே, இது சமஸ்கிருதத்துல கொடுத்தது. இது கிரகம். என்ன சார் திடீர்னு திட்டிட்டீங்க? ஐயா திட்டுறது இல்ல, சனியே நாசமா போறது நல்லது தானே. அதனாலதான் மேஷத்துல சனி நீச்சம், துலாத்துல அவர் உச்சம் அடைவார், மகரம் கும்பத்துல அவர் ஆட்சி பலம் பெறுவார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பலாபலன்கள் சொல்ல முடியும். ஓகே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஓகே மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அதேதான். அப்ப இது என்னதான் பிளஸ்ஸா இருந்தாலும் பாவகிரகம்ங்கிறது பாவகிரகம் தான். பாவகிரகம் தரக்கூடிய ராஜயோகம் மேஷராசிக்கு உண்டு. அதனுடைய தன்மையும் உண்டு. ஒரு கடன் பேங்க்ல வாங்குறது எப்படி, ஒரு வட்டி கடைக்காரன்ட்ட வாங்குறது எப்படி? சார் பேங்க்ல சயின்ஸ் கொஞ்சம் ரிலேட்டடாலாம் கேள்வி கேட்காதீங்க. நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், எனக்கு காமர்ஸ் தான் கேள்வி சரி, பேங்க் ரிலேட்டடா கேட்குறீங்க. சொல்றேன். இப்போ பேங்க்ல கடன் வாங்குறோம், தேதிக்கு வட்டி கட்டலன்னா மேனேஜர் என்ன சொல்லுவார்? சார் கொஞ்சம் நாளைக்கு கட்டுங்க சார், கொஞ்சம் மெதுவா கட்டுங்க சார், லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க கட்டிடுங்க சார், சார். டீசெண்டா போயிடுவாரு. ஆனா ஒரு வட்டி கடைக்காரன்ட்ட நீங்க தப்பிக்க முடியுமா? முடியாது. இதுதான் சனி பகவான். ஓகே அப்ப இந்த மேஷ ராசிக்கு இந்த 2026 எப்படிங்கிற எதிர்பார்ப்பு முதல்லயே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கால் பாகத்தை கவனமா மேஷராசி நேயர்கள் பார்த்துக்கணும். நாங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாலும், ஐடியா கொடுத்தாலும், கால் பாகத்துல ஒரு சின்ன அடிபடுறதோ, ஒரு தையல் போடுறதோ, ஒரு ரத்த காயம் ஏற்படுறதோ, ஒரு சுளுக்கு விழுறதோ மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 1/2 கூட இந்த மாதிரியான ஒரு கண்டிப்பா பலன் இருக்கும். அதுதான் பாத சனி. விரயசனி தானா சார்? இப்போ விரயசனி, பாதம். ஜென்மசனி, பாதசனின்றது கிடையாதா சார்? இல்ல, ஃபர்ஸ்ட் பாதசனி. இதை வந்து பாதம்னு சொல்லலாம், விரயம்னு சொல்லலாம். அதனால எல்லாம் கலந்து வரும் பலாபலன். ஆனா முதல் பலன் சனி வரப்ப ஃபர்ஸ்ட் காலை தான் பிடிப்பார். ஓகே அதுதான் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துல காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள போ. ம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள போ. ஆமா சார். இன்ஃபேக்ட் நல சக்கரவர்த்தியை பிடிக்கிறதுக்கு இந்த சனி பகவான் 12 வருஷம் காத்திருந்தார். பிடிக்க முடியல. அவன் தப்பு பண்ணல. 12வது வருஷம் ஒரு தப்பு பண்ணும்போது தான் கப்புன்னு பிடிக்கிறாரு. அப்ப மேஷராசி நேயர்கள் சட்டத்திற்கு புறம்பான விஷயமோ, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு செய்யற காரியமோ மாட்டிப்பாங்க. ஓகே அதே மாதிரி சனின்னாலே கடன், டாப் அப் லோன், ம். குடுக்கல் வாங்கல், ஜுவல்லு ரீப்ளேஸ் பண்றது, ம். அதே மாதிரி தங்கத்தை கொடுத்துட்டு தகரம் வாங்குறது. என்னது? தங்கத்தை அடமானம் வைத்துட்டு ம். ஒரு வாகனம் வாங்குறது. ம். அது 2 வீலரா இருக்கும். சில பேத்துக்கு அது கனவா இருக்க 4 வீலரா இருக்கும். ம். சில பேத்துக்கு 7 சீட்டரா இருக்கும். ம். யார் எதை மனதில் விரும்புகிறார்களோ, யார் எதற்கு தகுதியானவர்களோ, இப்படி தங்கத்தை அடமானம் வச்சுட்டு தான் அந்த வாகனத்தை வாங்கினேன். இதான் தங்கம் போய் தகரம் வரும். சனி தகரம். ஓகே இது வந்தே தீரும் மேஷராசிக்கு. ஓகே வீட்டில் சிங்க்கு, செப்டிக் டேங்க்கு, ம். சாக்கடை, மாடி படிக்கட்டுகள், நிறைய வீட்டில் மாடி இடிச்சு கட்டுறது, ம். அப்புறம் இந்த வாஷ் பேசின், இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுற சூழ்நிலை வரும். ஓகே அச்சச்சோ செலவு ஆகி போயிடும் போல இருக்கே, வேற வழி இல்லையே அப்படின்னு, போப்பா ஒரு சின்ன கடனை வாங்குப்பா, பணம் பத்தல. ம். இப்படி தங்கத்தை கொடுத்தோ, ஒரு கையெழுத்திட்டோ, தன்மானத்தை அடமானம் வைத்தோ ஒரு நிதி கேட்டு பெற்று, அதுவும் எந்த பேங்க்ல இருக்கும்னா நீல கலர் லோகோ கொண்ட பேங்க்ல இருக்கும். ம். ப்ளூ கலர், அந்த அளவுக்கு ஜோதிடம் ப்ரிசைஸா சொல்ல துல்லியமா முடியும். இருக்கும். ம். சனியினுடைய நிறம் நீல கலர். ஓகே கார்த்திகேயன மேஷராசி நேயர்கள் திட்டினாலும் சரி, கோச்சிக்கிட்டாலும் சரி, இதுதான் மேஷராசி நேயர்களுக்கு நடக்க போறது. ஓகே இப்படி நடக்க போறத சொன்னதுதான் இந்த ராசி பலன். ஓகே பலன் ஆமா சார் தூக்கிட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கு. சாக்கடையில அப்பப்ப தண்ணி அடைச்சிக்கிட்டு தான் இருக்கு, போக மாட்டேங்குது. மாடி படிக்கட்டுகள், இந்த மாடி படிக்கட்டுகள் அப்ப பார்த்தா அந்த சிமெண்ட்டு, செங்கல், ஜல்லி, அதை அதை வேலை செய்யற கூலி ஆட்கள் இவங்கெல்லாம் அங்க இருப்பாங்க. இதெல்லாம் சனியினுடைய தாக்கம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ விசா, ம். இவங்க சொந்த செலவை பண்ணி விசா போட்டு போகக்கூடிய அமைப்பு. நிறுவனத்துக்கிட்ட போய் சண்டையே போடுவாங்க.
நீ என்ன அனுப்புறது, நானே விசா போட்டுக்கிறேன், நானே எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன், நானே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரேன், எனக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த ட்ரிப்புக்கு போயும் அங்கே ஏதாவது கோவில் இருக்குமான்னு பார்ப்பாங்க மேஷராசி நேயர்கள். ஓகே. இது வந்து அவர்களுடைய உரித்தான குணம். இந்த சனி எப்பவுமே கூட இருந்து குளிப்பறிக்கிறதுல பெரிய கில்லாடி. கூட இருக்கிறவங்களால தான் மேஷராசி நேயர்களுக்கு பெரிய பாதிப்பு. இந்த மேஷராசி சொன்னேன், கெட்டிக்காரத்தனம், கில்லாடி, எதிர்த்து நிற்க முடியாது, டஃப்பான ராசி, ஜெயிச்சு போடுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த கூட இருக்கிறவங்க கிட்ட ஏமாந்து போயிடும் இந்த மேஷராசி. நம்பியே ஏமாந்து போறவங்கள அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி மேஷம் நான் நினைக்கிறேன். சனி கூட இருந்து தான் குளிய பறிக்கும். இதுதான் மேஷராசிக்கான ராசி பலன். அப்போ இந்த சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ராஜயோகத்துக்கான அமைப்புகள் உண்டு. இதுல கடன் கிடைக்கும், இதெல்லாம் இந்த பலன் எல்லாம் கலந்தே நடக்கும் மேஷராசி. ஓகே. அதுதான் ஆச்சரியமா இருக்கும். வேலை எப்படி அதே மாதிரி வீட்டுல ஈரமான இடங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் செலவை பார்க்காம ரப்பர் மேட் வாங்கி போட்டுடணும். இந்த ரப்பர் மேட் பாத்தீங்கன்னா அடியில கருப்பு நிறத்துல இருக்கும், மேல வந்து கலரா இருக்கும், ஆனா அடியில கருப்பா தான் இருக்கும். ஆமா. என்ன கருப்புன்னா சனி பகவான் கருப்பு, இது வந்தே தீரும். இந்த ரப்பர் மேட்டை போட்டு நடக்கிறது, இந்த ஈரமான இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது, பாத்ரூம் வந்து வெளில வந்தோம் டக்குன்னு வழுக்கிறது, இந்த கால் பாகத்தை மட்டும் மேஷராசி நேயர்கள் சத்தியமா சொல்றேன், இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா காலம் நினைச்சிட்டே இருப்பாங்க மேஷராசி நேயர்கள். வேலைகள் அப்புறம் மாணவர்கள் அவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் இருக்கும்? அதுல மாணவர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். தன்னை நிரூபிக்கிறதுக்காக ரொம்ப போராட வேண்டியதா இருக்கும். மெமரி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி டோன்ட் ட்ரை ஷார்ட்கட்ஸ். இதுதான் நான் வேலையில இருக்கிற மேஷராசி நேயர்களுக்கும் படிப்புல இருக்க மேஷராசி நேயர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வேலையில எதுவும் பிரச்சனையும் இருக்கு. டோன்ட் ட்ரை ஷார்ட்கட்ஸ். நீங்க எஃபர்ட் போட்டு என்ன ட்ரை பண்ணுமோ பண்ணுங்க. சொன்னதுதான், நலச்சக்கரவர்த்திக்கு 12 வருடங்கள் சனி பகவான் காத்திருந்தார், பிடிக்க முடியல. நீங்க ஹம்பிளா, ரெக்வஸ்டா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. சூப்பர் சார். அதே மாதிரி மேஷராசி நேயர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வைபவமா எது இருக்கும் அப்படின்னா ஹனுமன் சுவாமியோட பிரார்த்தனை, ஹனுமன் சுவாமியோட கதைகள், விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசனம் பண்றது. நங்கநல்லூர்லயும் பண்ணலாம், நாமக்கல் ஆஞ்சநேயரை பண்ணலாம். அந்த ஏரியால எந்த ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயரா இருக்காரோ அங்க பண்றது. சுந்தரகாண்டம் கதை கேட்கறது தான் அவருக்கு ரொம்ப பெரிய பரிகாரம். ஆஞ்சநேயருக்கு வடை கொடுக்கட்டுமா, வெண்ணெய் கொடுக்கட்டுமா, மாலை சாத்தட்டுமா, பழம் கொடுக்கட்டுமா, நிவேதனம் பண்ணட்டுமா, அது இல்ல, ராமர் என்ன கட்டி பிடிச்ச கதையை சொல்லு. இந்த கதை கேட்கிறப்போ ஆஞ்சநேயர் ரொம்ப மனசு சந்தோஷப்படுவார். மேஷராசி நேயர்களோட அட்லீஸ்ட் இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் இதெல்லாம் காலுக்கு மட்டுமாவது மேஷராசி நேயர்கள் போட்டு வச்சுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு அறிவுறுத்தல். ஃபைன் சார். உண்மையாவே மேஷராசி நானே நிறைய அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன், ஆனா இப்ப நிலைமை அந்த மாதிரி இருக்கு. ஆனா நெகமாவது பேரும் கண்டிப்பா. ஓகே சார். அது அவர்களுடைய கர்மாவை பொறுத்தது. இந்த சுளுக்கு பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் தான் போட்டு தேய்ப்பாங்க. அந்த எண்ணெய் என்னன்னா நல்லெண்ணெய், சனிக்கான பிரீதி. இதுதான் ஜோதிட பலாபலம். சூப்பர் சார். ஸோ இப்போ மேஷ ராசிக்கு வந்து சொல்லிட்டீங்க. அடுத்ததான் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எல்லாருமே வந்து சூப்பர் டாப் நாச், எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்டா இல்ல. இது இப்ப இந்த கிடைக்கும். ரிஷபம் வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ரிஷபம் தான் சார் இப்ப டாப் நாச். இல்ல 12 ராசிகள்ல துணை முதல்வர் ரிஷபம்னு சொல்லி அவருக்கே சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ரிஷபத்துக்கு வந்து கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் தான், ரொம்ப ஆஹா ஓஹோன்னு தூக்குற டைம் அப்படிங்கிறது இல்லை. ஸ்டில் I see Udayanidhi as very young to become chief minister. He is too young. என்னை பொறுத்தவரையிலும் this country has a complex judicial system, complex reservation system, caste system உண்டு இன்னமும். 53 மில்லியன் வழக்குகள் இந்த தேசத்துல நிலுவையில் இருக்கு. என்னைக்கு தீர்ப்பு சொல்லி முடிகிறது? இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ற அளவுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸ்டில் ஐ see him very young. இந்த தடவையும் அந்த போட்டிங்கிறது இரு பெரும் தலைகளுக்கு நடுவில் தான் இருக்கும், அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ ரிஷபத்துக்கு வந்து ரிஷபம் வந்து எப்பவுமே கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி இருக்கும், அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் போய் எங்கேயாவது சமயத்தில் மாட்டிப்பாங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரிஷபராசி ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் பெரிய சக்ஸஸ், ஹவாலா, திவாலா, உய்யாலா, முகாபுலா, என்ன புல்லாவா இருந்தாலும் ஃபாரின் கரன்சி டீல் பண்ற விஷயங்கள், வராத பணத்தை வசூல் பண்றது, இந்த சீட்டு தொகை, வட்டி தொகை, ஏழைத்தொகை, நீங்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னால இதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பயங்கர பெரிய சக்சஸ் ஆயிடும். ஷேர் மார்க்கெட்ல சக்சஸ் அடிக்க போறதும் இந்த வருஷத்துல ரிஷபராசி நேயர்களா. சொல்றேன் ஒன்னொன்னா சொல்றேன்.
ஷேர் மார்க்கெட்லயும் சக்சஸ். பணத்துல சக்சஸ்னா என்ன அர்த்தம்? தேதி மாறாம சம்பளம் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும், இஎம்ஐ எல்லாம் கரெக்டா கிளியர் பண்ணிடுவீங்கிறது தான் அதோட அர்த்தம். ஹெல்த்ல மட்டும் ஒரு பிரைமரி கன்சர்ன் இருக்கும். அதாவது ஒரு மாஸ்டர் செக்அப் ஒன்று பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எதிரியை வந்து எதிர்த்து நிற்கக்கூடாது. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், டைம் நல்லா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாகவே அரவணைச்சு கொண்டு போயிடணும். டைம் நல்லா இருக்குன்னு மோதுறேன் முட்டுறேன், இது காளமாட்டோட ராசி. முட்டுறேன் மோதுறேன் அப்படின்னு போயிடுவாங்க. எல்லாத்தையும் முட்டக்கூடாது, எல்லாத்தையும் மோதக்கூடாது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலேயே என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி கொஞ்சம் பேசி தீர்த்துப்போமே. ஒன்று நீ சாப்பிடு, இல்லை நான் சாப்பிட்றேன், ஏன் நடுப்புற இருக்கவங்கள்ட்ட போகணும் அப்படின்னு பேச்சுவார்த்தையின் மூலமா இருந்தாங்கன்னா பெரிய சக்சஸ் வரும். பஞ்சாயத்து, வம்பு வழக்கு, வாத விவாதங்கள், பிராது கொடுக்கறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் லெவலாக போய்க்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி பிரயாணங்கள் சுகமாகும். நிறைய டிராவல் பிளான், நேத்தி தான் அங்கே போயிட்டு வந்தேன், இன்னைக்கு உடனே டிராவல், நாளைக்கு உடனே இந்த டிராவல்லாம் சக்ஸஸ் கொடுக்குற டைம் ரிஷபராசிக்காக நிறைய இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு ப்ரொமோஷனுடன் கூடிய டிரான்ஸ்ஃபர்ஸ், டிரான்ஸ்ஃபருடன் கூடிய ப்ரொமோஷன் வேலை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இல்ல இல்ல வேலை போறதுக்கான டைம் ரிஷபத்துக்கு இல்ல. என்ன கேட்டா சனி தான் அந்த உத்தியோகத்தெல்லாம் கொடுக்கணும். சனியோட ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால நான் அந்த பலனை ரிஷபத்துக்கு சொல்ல முடியாது. மேபி சுயஜாதகத்தோட தசா புத்திகள் மேட்ச் ஆகல, இல்ல நான் சொன்ன மாதிரி வீட்டுல ஏக தசை இருந்தா அந்த போராட்டத்தை ரிஷபராசி நேர்கள் சந்திச்சுதான் ஆகணும். ஆனா பினான்சியல் ஒரிங்கிறது ரிஷபத்துக்கு தேவையில்லை. ஹெல்த்ல மட்டும் கன்சர்ன்ஸ், கொஞ்சம் இந்த வீசிங், மூச்சு திணறல், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு மாஸ்டர் செக்அப் ஒன்று பண்ணிக்கிறது ரிஷபத்துக்கு, ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லது. பயணங்கள் முடிவதில்லை, பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். மணி வைஸ் எது பேசினாலும் சக்சஸ் ஆயிடும். ஆனா இந்த ஒரு பஞ்சாயத்து வம்பு வழக்குல எல்லாம் கொஞ்சம் முட்டிக்கிற மாதிரியே இருக்கும். அவங்களும் ஜெயிக்க முடியல, நம்மளும் ஜெயிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்னா கொஞ்சம் உட்காந்து பேசிக்கணும்னு அர்த்தம். திரும்பி திரும்பி போய் மோதிட்டு இருக்க கூடாது. இந்த என்னது மாடு கத்துள்ள மா பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்கும். அதான் ரிஷபத்துக்கு அந்த முத்திரையை அவங்க கொடுக்குறது. ரிஷபத்துக்கு வந்து பிரதோஷ வழிபாடு மேன்மை தரும். மணி விஷயம் சக்சஸ், எதை தொட்டாலும் சக்சஸ். வராத கடன் வசூலாகும், விற்காத சொத்து வித்து பணம் வரும். ஆச்சரியமா இருக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் நிறைய வாங்குவாங்க. பெரிய விஷயம் சார் இது உண்மையாவே. அவங்களுக்கு ஒரு 60 மதிப்பெண்கள் ரிஷபத்துக்கு, 60லேருந்து 70 மதிப்பெண்கள் தாராளமா கொடுக்கலாம். மதியமா தான் ஸ்டில். ஓகே சார். மிதுனம் எல்லாத்துக்குமே ரொம்ப சைலண்டா சாஃப்டா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியா மிதுனம் தன்னை காமிச்சிக்கிறவங்க தான் சார். இது மிதுனம் இப்போ இந்த ராசியில, மிதுன ராசியில குரு முன்னையும் பின்னையும் ஊசலாடிட்டே இருக்கிறாரு. இப்ப என்ன ஆகும்னா அதிசாரமா போறாரு, திரும்பி வக்ரகதி அடைஞ்சு வராரு. என்ன சார் ஜூன் மாசம் வந்து குரு ஒரு நிலையான தன்மைக்கு வர முடியல மிதுனத்தால. ஏன் சார் குரு வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப டாப் அப்படின்லாம் சொல்லும் போது இல்ல கேளுங்க, அவசரப்படாதீங்க. எல்லாருக்கும் நான் 12 ராசிக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அள்ளி விட்டேன்னா நான் ஜோசியக்காரர் இல்ல. நான் சொல்ற ஒவ்வொரு பலனுக்குமே நான் பலன் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அட்வைஸ் எல்லாம் யாருக்கும் பண்ணல, மோட்டிவேஷன் பண்ணல, என்கரேஜ் பண்ணல. இதை என்ன சொல்லுவாங்க, ஜென்ம குரு முன்னாடி போறாரு பின்னாடி வர்றாரு, ஊசலாடுறாரு. அப்ப இவரே அலையிறாரு. இந்த மிதுனம் இந்த ஒரு வருஷத்துல கண்ணா பின்னான்னு டிராவல் பண்ணியிருப்பாங்க. எப்பா எத்தனை நாள் இருக்க போற ஊர்ல தெரியலங்க, எங்க இருந்து வந்த, அவ்வளோ தூரத்துல இருந்து எதுக்கு வந்த, இப்ப 3 நாள்ல போயிடுவேங்க, 3 நாள்ல போறதுக்கு எதுக்கியா வந்த தெரியலங்க, ஏதோ வரணும்னு தோணுச்சு வந்துட்டேன். இந்த டிராவல் அலைச்சல் அப்படிங்கிறது அடுத்து இருக்க ஒரு வருஷத்துக்கு மிதுனத்துக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா மணி பக்கத்து வீட்டுக்காரங்க பணமாவது இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகும். ரொட்டேஷன் லைஃப் தான், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இதை ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. இதை 2 விதமா பார்க்கறாங்க. 2 விதமா ஜோதிடத்துல வந்து ஒரே ஆஸ்பெக்ட்ல பலனே சொல்லலை. இந்த ஜென்ம குரு, ராமர் வனவாசம், ராமர் எவ்வளவு தவித்தாரோ அவ்வளோ தவிப்பு இருக்குங்கிறான். இன்னொரு இடத்துல என்ன சொல்றான், ஜீவனில் சுபரேவால சீருவர் நோக்க பாவங்கள் எல்லாம் வெய்யோன் கண்ட பனி போல் விலகும். பாவம் எப்ப தீரும், புண்ணிய காரியம் பண்றப்ப. கண்டிப்பா இந்த ஒரு வருஷத்துல 3 புண்ணிய காரியமாவது பண்ணியிருப்பாங்க. ஒரு கோவிலுக்கு தானம் கொடுக்கறது, ஒரு யஜ்யம் பண்றது, ஒரு பூஜை பண்றது, அந்தணர்களை கொண்டு வேதம் சொல்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல காரியத்தை மிதுனராசி இந்த ஒரு வருஷத்துல பண்ணியிருக்கோம். அடுத்து இருக்க ஒரு வருஷத்துலயும் பயங்கரமா பண்ணும். அதே மாதிரி விசா, கடல் கடந்து சுப செய்திகள் பெரிய சக்சஸ் ஆகும். அப்ப கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல அப்படின்னு பணம் வந்துச்சு, திருப்பி எங்க போச்சு தெரியல. இப்ப கையில என்ன இருக்கு, ஐயோ கிரெடிட் கார்டு தான் தேய்க்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ரொட்டேஷன் லைஃப்ங்கிறது மிதுனத்துக்கு இருக்கும். இன்னொன்னு இந்த குருவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாத்தியார் அப்படிம்பாங்க. கிழகுரு, வசிஷ்ட மகரிஷி, தர்பை ஆச்சாரியம், ஆச்சாரியம். ஒரு ஆச்சாரியரை பார்த்தா நம்ம எவ்வளவு பயப்படுவோம். இப்ப உங்க வாத்தியார் இங்க வராரு, நீங்க என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு எந்திரிச்சு நிப்பீங்க.
பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும், உச்சரிப்பெல்லாம் கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா வாத்தியார் திட்டுவாரு. இது குரு உங்க ராசியிலேயே அந்த சஞ்சாரத்தை பண்ணும் பொழுது ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, கிரெடிபிலிட்டி, பெரிய சோதனைகள் வரும். இந்த ஜிஎஸ்டி, டாக்ஸேஷன், ஃபினான்ஷியல் பாலிசிஸ் இதெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக்லிஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பேங்க்லேருந்து இந்த ஃபண்டு எதுக்கு கட்டினீங்க, ஏன் கிரெடிட் கார்டுக்கு ஒரு நாள் டியூ தள்ளி போச்சு, இந்த மெயிலெலாம் வரும். லேசாக அடிவயிறு பக்குன்னு கலங்கும். ஒரு நாள் தள்ளி கட்டினேன், அதுக்கு போய் இவ்வளோ பெரிய மெயில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. இது அலுவலகத்துலேயும் இருக்கும். எப்பா ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் லேட்டாக போயிட்டேன், அதுக்கு இவ்வளோ பெரிய மெயிலா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, யாரையும் எதிர்த்து பேசாமல் இருந்தாலே மிதுனத்துக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ். சும்மாவே எதிர்த்து பேச மாட்டாங்க மிதுனத்துல. ஆமா, அரவணைத்து போயிடுவாங்க. ஏன்னா புதனை ஆட்சியாக கொண்ட வீடு. புதன் வந்து எல்லார்கிட்டையும் சமாதானம் பேசுவாரு, குரு கிட்ட மட்டும் பகை. அப்ப குருவோட பகை உணர்ச்சியை நான் பார்க்கணும்ல, புதனை எப்படி பழி வாங்குவாருன்னு. பலிக்கு பலின்னு மட்டும் மிதுனராசி நேயர்கள் சொல்லாமல் இருந்தால் நிறைய விஷயங்கள் சக்சஸ் ஆகும். அதே மாதிரி பேசுற காரியங்கள் ஜெயமாகும். ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை, புது ட்ரெஸ், புது கையில காசு இந்த நேரத்துல மிதுனராசி நேயர்களுக்கு தங்காது. இந்த ஒரு வருஷத்துல ஷாப்பிங்னா ஷாப்பிங்கு, இந்த ஸ்டோர்ல இருந்து அந்த ஸ்டோர் வரைக்கும் ஃபுல் ஷாப்பிங் தான். இப்பவே நம்ம மிதுனராசி ஃப்ரெண்ட் கிட்ட போய் இம்மீடியட்டா ஜாயின் ஆயிட்டு போயிடுது சார். ஃபைன் சார். மிதுனத்துக்கு வந்து நம்ம பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா, கோ தானம், கோ பூஜை, கோ சம்ரக்ஷணம், பசுக்களுக்கான சேவை, அதை பண்ண பண்ண ஜென்மத்தில் இருக்க குருவோ, அடுத்து தனஸ்தானத்தில் உச்சமடைய போகிற குருவோ பெரிய அளவுக்கு ஆதாயத்தை கொடுப்பார். அதே மாதிரி சார் எனக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் இல்லை, ப்ரமோஷன் இல்லை, இதுக்காக ஏங்கிட்டு இருந்த மிதுனராசி நேயர்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல அந்த சுப செய்தி கன்ஃபார்ம்டா உண்டு. சூப்பர், உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த செய்தி வரும், கண்டிப்பா வரும். உத்தியோகத்துல இல்லாதவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு ஃப்ரெண்டுங்க மூலமா, தெரிஞ்சவர்கள் மூலமா ஸ்ட்ரைட்டா போஸ்டிங் அப்படின்னு கொடுப்பாங்க. நோ இன்டர்வியூ, செலக்டட் அப்படி. சூப்பர் சார். இப்போ அடுத்ததான் கடகம். கடகம் ரொம்ப என்னமோ கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொல்றது. கீழே கமெண்ட்ஸ்லாம் கூட கடகத்துல ஏன்டா நம்ம பிறந்தோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியால வந்து கடகம். இது ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியால ஃபீலிங்ஸ் ஆஃப் கரூர்னு சொல்லுங்க, வேணா ஒத்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பேசுறதுனாலதான் நம்மளை கூப்பிட்டு கேக்குறாங்க எல்லாரும் இது என்னன்னு. சோ இப்போ கடகம் ஆக்சுவலி எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலா ரிஷபத்துக்கு எப்படி உதயநிதியை வச்சு சொல்றாங்களோ, கடகத்துக்கு நடிகர், சினிமா நடிகரை வச்சு விஜய் அவர்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது கடகத்துக்கு அதான் சொன்னேன்ல, குரு வந்துட்டு போறாரு. இந்த ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, கிரெடிபிலிட்டிக்கெல்லாம் பெரிய சோதனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப வந்துருச்சு பாருங்க அந்த சோதனை. இப்ப இந்த சோதனை வரலன்னா இவருடைய வேகம் குறையுமா? கண்டிப்பா. அப்ப ஏதோ சகுனம் சரியில்லைங்கிறத ஒரு அர்த்தமா எடுத்துக்கணும். கடகத்தை பொறுத்தவரையிலும் ஆபரேஷன் சக்சஸ், எண்ணிய எண்ணம் ஈடேறிடும். ஆனா அதற்கு ஒரு விலை கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். பேஷண்ட் நோ மோர், ஆபரேஷன் சக்சஸ். ஆபரேஷன் சக்சஸ் டவுட்டே வேணாம். அது கடகராசி தலைவரா நீங்க எடுத்துட்டாலும் சரி, கடகராசியில சினிமா நடிகருக்கான பலனா எடுத்துக்கிட்டாலும் சரி, கடகராசியில இருக்க மொத்த நேயர்களுக்கும் பலனா எடுத்துக்கிட்டாலும் சரி, கிரகங்களோட ஸ்தானம், பாவ கிரகங்களோட ஸ்தானம் மாறி மாறி வருது. அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து ராகு, மாத்தி மாத்தி கத்தி போய் வாழு வந்துச்சுன்னு அந்த சோதனை இருந்துகிட்டே இருக்கும். அஷ்டமஸ்தானம்ங்கிறது ஜோதிடத்துல துஸ்தானம் தான், அதுல ஒண்ணும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அப்ப இவங்களுக்கு இந்த வேலை, இந்த உத்தியோகம், அப்புறம் இந்த டென்ஷன் தான், பணம் அப்படின்ற பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், மன அழுத்தம் ஜாஸ்தி இருக்கும், டென்ஷன். 2026 பலன்கள். ஆமா, அதே மாதிரி விரயம் இருக்கும், நிறைய அலைச்சல் இருக்கும். நம்ம இதுக்கு காரணமே இல்லையே, நம்மளை பதில் சொல்றாங்களே, என்னடா பண்றது, இந்த மனப்போராட்டம்லாம் பயங்கரமா இருக்கும். கடகம் வந்து இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் வந்து இங்க சொல்லும்போது, இந்த வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். டெஃபினட்டா இருக்கும். மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ், ஐயோ அந்த ஸ்ட்ரெஸ் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். எங்கதான் இருக்கு. ஏன்னா அந்த குரு வந்து ஸ்விங் ஆகிட்டே இருக்காரு மிதுனத்துக்கும் கடகத்துக்கும். இது கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இந்த ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, கிரெடிபிலிட்டி, இதற்கான சோதனையை அந்த குரு வரும்போது கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, பணம் வரும், செலவும் ஆகும், மணி ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று, திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க கடகராசிக்கு இந்த வருஷம் டக்குன்னு கல்யாணத்தை குரு செகண்ட் ஹாஃப்ல பண்ணிடுவார். ஏன்னா அவர் உச்சமடைய போறார். பொன்னன், ஏழை, அந்தணன், இந்த சொக்கிரகம் வந்து உச்சமடையும் பொழுது இவர் தான் குடும்பக்காரகன், திருமணக்காரகன், புத்திரக்காரகன். அப்போ குழந்தை டக்குன்னு கட்சிடும். ஐவிஎஃப்காக 2-3 தடவை ட்ரை பண்ணி எங்களுக்கு ஃபிளாப்ஸ் ஆகுது சார் அப்படின்னு சொன்ன மிதுனத்துக்கும் சக்சஸ் ஆகும், கடகத்துக்கும் சக்சஸ் ஆகும். இதுதான் அதுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சார் இதை தான் சார் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி குழந்தையோட ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குழந்தைகள் மூலமா நிறைய நல்ல செய்திகள்
கடகராசி நேயர்களுக்கு கிடைக்கும். ஈவன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இப்படி மாறும் வயதுக்கு தகுந்த மாதிரி. உடனே 30 வயசுல 25 வயசுல இருக்க கடகராசி எனக்கு ஏது குழந்தை அப்படின்னா அப்படி இல்லை, இவங்களே குழந்தை தான். இப்ப இவங்க தாய் தகப்பனுக்கு அந்த சுப செய்தியை சொல்லுவாங்க. அப்பாவினுடைய மனக்கவலை கடகராசிக்கு அதிகமாகும். ஓகே, அப்பாவோட ஹெல்த்லயும் கொஞ்சம் பிரைமரி கன்சர்ன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும் சார். வர ஆரம்பிக்கும். ஃபைன் சார். இப்போ இவங்களுக்கு ஏதாவது வழிபட வேண்டிய தெய்வங்கள்? கடகராசிக்கு வந்து திருவானைக்காவல், ஜம்புலிங்கேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி. அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு பின்னாடி இருக்க சந்திரன் ரோகிணி கார்த்திகையோட காட்சி தருவார். ஓகே, அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு ஜம்புலிங்கேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி வழிபாடு செய்யறது ரொம்ப பிரமாதமா இருக்கும். கொஞ்சம் மத்தியமமான நிலை தான். ரிஷபம் எப்படி இருக்கோ அதை போலவே கடகம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட் அது என்னன்னு பார்ப்போம். ஃபைன் சார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து சிம்மம். சிம்மம் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து சிம்ம ராசி தானே, எப்போதுமே அவங்களே வந்து ஒரு கெத்தான ஒரு ராசி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கப்படுற ஒரு ராசி. ஆனா இப்போ அவங்களுக்கே வந்து அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதியிலேயே சுத்துற மாதிரி இருக்கு சார். அஷ்டமத்து சனிங்கிறது ஒரு பாயிண்ட் ஜோசியத்துல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஜென்ம கேது. ஓகே, இந்த கண்ணில இருந்த கேது எங்க போயிட்டாருன்னா சிம்மத்துக்கு போயிட்டாரு. ஏன்னா அவங்க ரிவர்ஸ், இது வந்து ரிவர்ஸ்ல போற ஆமா கிரகம். சார். ராகு அப்ப கேது. கன்னி என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இத்தனை வருஷமா அனுபவிச்சதோ இதை சிம்மம் அனுபவிக்கணுங்கிறது விதி. இதுக்கு வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி கெத்து, நான் குடும்பத்திலையும் கெத்தா தான் இருப்பேன்னா குடும்பத்துல போராட்டம் வந்துடும். மறப்போம், மன்னிப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கணும்னு நினைச்சா. சார் ஆல்ரெடி நாங்களே வந்து இந்த அஷ்டமத்து சனியில ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நீங்க வேற ஜென்ம கேதுவெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க இல்ல சார். இல்ல, இதை கேளுங்க. ஒன்ன மட்டும் வச்சுட்டு சொல்ல முடியாது இல்ல. ஸ்தானமே நல்லா இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சனியை விட பாதிப்பை தரக்கூடிய கிரகம் எதுனா கேது. தெய்வங்களிலே விநாயகர் வலியவர், மிருகங்களிலே யானை பெரியது, கிரகங்களிலே கேது வலியது. கேதுவை போல் கொடுப்பவரும் இல்லை, கெடுப்பவன் இல்லை. ராகுவை போல் கொடுப்பவன் இல்லை. ராகு கொடுத்துச்சுன்னா பெரும் பணத்தை கொடுத்துரும், பக்கத்து வீட்டுக்காரன் சொத்தெல்லாம் பிடுங்கி கொடுத்துரும், சொந்தக்காரங்க சொத்தெல்லாம் பிடுங்கி கொடுத்துரும். கேது வந்து கெடுக்கும். கெடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அனுபவத்தை கொடுக்கும். அதனாலதான் சுக்கிர திசைக்கு முன்னாடி கேது திசையை கொண்டு வந்து சொருகுறாங்க. ராகு கேது ஆர் மேன்மேட் பிளானட்ஸ், நாட் ரியல் பிளானட்ஸ். சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 7 கிரகம் 7 நாள். மக்கள் செய்யற பாவம் அதிகமாகுது, மக்கள் வாங்குற சாபம் அதிகமாகுது. சர்ப கிரகம் 2 கொண்டு வரணும்னு ஜோதிட கான்ஃபரன்ஸ் இன்னைக்கெல்லாம் இல்லை, அன்னைக்கே போட்டு குருவுக்கு முன்னாடி ராகுவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. குரு திசை வரதுக்கு முன்னாடி ஒருத்தன் ராகு திசை அனுபவிக்கணும், சுக்கிர திசை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கேது அனுபவிச்சுட்டு வந்தாவது திருந்துங்கன்ற மாதிரி. அதேதான், திருந்துறது இல்ல, உணர்தல். இந்த உலகம் உனக்கு சொந்தமானதல்ல அப்படிங்கிறத உணர்தல். சிம்மத்துக்கு வந்து சேலஞ்சிங்கான லைஃப் ரொம்ப பிடிக்கும். சும்மா வீட்டுல உட்காந்து இருப்பாங்க. எய்த்தாப்புல ஒருத்தன் கடை போட்டான்டானா நான் இப்பவே கிளம்புறேன் உடனே. இந்த பேர் எய்த்த வீட்டு பையன் உனக்கு போட்டியா படிக்க வந்துட்டானா நான் உடனே படிக்க கிளம்புறேன் அப்படின்னு அப்பதான் இவங்க கிளம்புவாங்க. இந்த சேலஞ்சுங்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா குடும்பத்துல சேலஞ்சு பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம். பர்ஃபெக்டான ஆண்கள் யாரும் கிடையாது, பர்ஃபெக்டான பெண்கள் யாரும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு ஒருவரை ஒருவர் அனுசரித்து மறப்போம், மன்னிப்போம். யாரு? நம்ம கணவர் தானே, யாரு? நம்ம மனைவி தானே. கணவன் செல்லா காசா இருக்கான், சம்பாரிச்சு குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க வேணாமா? கொடுத்துட்டா எல்லா ராசியும் ஒரே மாதிரி போயிருமே. இல்ல இல்ல, இது சிம்மம்னு ஒண்ணு இருக்கு இல்ல. இந்த கஷ்டத்தை ஏத்துக்கிறதுக்கு சிம்ம ராசிக்கு மனசு வராது. அப்ப என்ன ஆகும்னா குடும்பத்துல சண்டை சச்சரவு. இப்போ கேதுவும் இந்த அஷ்டமத்துல இருக்க சனியும் என்ன பலன் கொடுக்க போகுது, ராகு என்ன பலன் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 80-90% சிம்மத்துக்கு டேமேஜ் தான் இருக்கு. நான் எப்படி பலன் சொல்றது? இதுல 12 ராசிலேயே லிஸ்ட்ல கடைசியில யார் இருக்கா அப்படின்னா சிம்மம் தான். அப்ப மனசை கஷ்டப்படுத்தணுமா? இல்ல அப்படி இல்ல, இதை தெரிஞ்சுக்கங்க. ஆனா பார்த்து பயப்பட வேணாம். அதுக்காகத்தான் தெய்வ வழிபாடுகள். இப்போ இந்த பாதிப்பெல்லாம் இல்லைன்னா யாராவது இந்த நிகழ்ச்சியெல்லாம் உட்காந்து பேசுவோமா? பேச மாட்டோம். இப்போ ஒரு பரிகாரம்லாம் சொல்லி இவருக்கு வேற வேலை இல்லை, கடகராசி திருவண்ணாக்காவல் போகணுமா, மேஷராசி ஆஞ்சநேயர்கிட்ட விஸ்வரூப ஆஞ்சநேயரை போய் பார்க்கணுமா, வேற வேலை இல்லை, இவருக்கு கழுத்துல ஒரு ப்ளூ கலர்ல ஸ்கார்ஃப் போட்டு இவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நமக்கு வந்த புரிதல் இது எல்லாத்துக்கும் வரணும். நான் புரிஞ்சுக்கிட்டதை நீ உலகத்துக்கு எடுத்து சொல்றேன். இதுதான், இதனாலதான் ஜோதிடத்தை என்ன சொல்லுவாங்க, குருஸ்தானம். நீங்க நாசமா போன ஜோசியக்காரன் யாருமே சொல்ல மாட்டான், நீ நல்லா இருப்பம்மா, இன்னும் 3 மாசம் 6 மாசம் இந்த பரிகாரம் பண்ணிடு, இந்த ஹோமம் பண்ணிடு, இந்த கோயில் போயிட்டு வந்துட்டு உன் தலையெழுத்து மாறும். சார் அப்படி இருக்கும் பொழுது இப்போ சிம்ம ராசி, சிம்மத்துக்கு ஜென்மத்துல கேது ஃபர்ஸ்ட்,
இந்த கேது என்ன பண்ணும்னா மறைமுக பாகங்களை டிஸ்டர்ப் பண்ணும். மறைமுக பாகங்கள் எது? குடல்வால், குடல், கான்ஸ்டிபேஷன், எல்லாமே மறைமுகமா தான் சார் இல்ல இப்ப கண்ணு, மூக்கு, காதெல்லாம் வெளியில இருக்குல்ல, கால்லாம் வெளியில இருக்குல்ல. ஆமா. இப்ப மேஷத்துக்கு இந்த பாதிப்பெல்லாம் வராது. கேதுங்கிறது ஃபுட் பாய்சனிங். அப்பா வயிறு அன்டைஜஸ்ட் ஆயிடுச்சு, ஆமாங்க என்னன்னே தெரியல, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் டெஃபினட்டா இருக்கும். கேது வரும் பொழுது உடல்ல இன்சுலின் குறைந்து காணப்படும். இது ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். ஒரு ஜோதிட கான்ஃபரன்ஸ்ல ஒரு 100 பேர் கேது தசை நடக்கிறவங்களை எடுத்து டெஸ்ட் பண்ணப்ப 95 பேர்த்துக்கு இன்சுலின் இல்லை. அப்ப அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல இந்த கோரிலேஷனை. இப்படிதான் ஜோதிடத்தை வந்து நம்ம நம்பிக்கையா 5 பேர்த்துக்கு ஏன் ஆனா இன்சுலின் இருக்கு? இது ஜோதிடத்துக்கே புரியாத புதிர். அது எப்படி சார் அது? அதுதான் அப்ப என்ன அர்த்தம்னா 95% சிம்மராசி நேயர்களுக்கு இன்சுலினோட அளவு சற்று குறையும். இதை நீங்க எடுத்துக்கலாம். சுகர் ஜாஸ்தி ஆகும், டெஸ்ட் பண்ணிக்கங்க. இதுதான் அதுக்கு பெரிய மெத்தடு. ஆமா. அதே மாதிரி இன்சுலின் குறையிறப்ப சுகர் ஜாஸ்தி ஆகிறப்ப என்ன ஆகும்? கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இது சயின்ஸ். இதுல சயின்ஸ் வரும், இதுல மேக்ஸ் வரும், இதுல முற்பிறவி வரும். இந்த கிரகம் தான் என்ன அனுபவிச்சதோ நீ இதெல்லாம் அனுபவின்னு கொடுக்கும். சர்பத்துக்கு செரிமான சக்தி கிடையாது. எது? பாம்புகளுக்கு செரிமான சக்தி கிடையாது. இப்போ இது வந்து சன்னியாசியை சொல்லும் கிரகம், சன்னியாசத்தை சொல்லும் கிரகம். தலை கிடையாது. எஞ்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம். தலை இல்லைன்னா என்ன இருக்கு? ஒரு 1000 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் கேப்டன் வேணும்ல. ஒரு ஷோன்னா டைரக்டர் வேணும். டைரக்டர் இல்லாத ஷோ எங்க போறோம்னு தெரியாது, டைரக்ஷன் குறையும். எதிரிகளோட பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஆமா சார், பயங்கரமா எல்லாம் சேர்ந்துட்டாங்க எதிரிகள்லாம். குடும்ப உறவுகளே எதிரி ஆவார்கள். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பதட்டமா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு டிவி ஷோல சிம்ம ராசியில இருக்கவங்க மட்டும் எந்திரிச்சு பதறுன்னு பதறாரு. நானும் பார்த்தேன் நிகழ்ச்சி. அதை என்ன சிம்ம ராசியில இருக்க ஆள் மட்டும் எந்திரிச்சு ஐயோ இப்பதான் தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சமாவது பாசிட்டிவா சொல்லுங்களேன். பாக்கி இருக்க 11 ராசியில யாராவது பதட்டப்பட்டாங்களா? இல்ல தைரியமா பார்த்தாங்கல்ல. தைரியம் குறையும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியா. எஸ். அதுக்காகத்தான் இந்த கேது வரும்பொழுது தலையில்லாத கிரகம். எந்த தெய்வத்தை நம்ம கும்பிடணும்? தலையில்லாத தெய்வம் எது? விநாயக பெருமான். கணபதி ஹோமம்னு ஒண்ணு உண்டு. இப்ப இந்த கேது இல்லைன்னா யாரு கணபதி ஹோமம் பண்ணுவா? யாராவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. கணபதி ஹோமம்னா கணபதி ஹோமம் கியாகே அப்படிம்பாங்க எல்லாரும். இப்ப பிள்ளையார் தேடி போகும். சங்கடகர சதுர்த்தின்னு ஒரு வழிபாடு பிள்ளையாருக்கு ஸ்பெஷல். அப்படி என்ன சார் சங்கடகர சதுர்த்தி? சந்திரன் 4ஆம் பேரையே நம்ம பார்க்க கூடாது. பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா நாய்ப்படாத பாடும்பாங்க. அந்த பாடு இப்ப சிம்மத்துக்கு கேது கொடுக்க போறார். இது சந்திரனோட 4வது பிறை, தேய்பிரையில. இதுதான் பௌர்ணமியிலிருந்து 4ஆம் நாள் தேய்பிரை. இதுல சந்திரனுக்கே நாய்ப்படாத பாடு. விநாயகர் தான் அதை தீர்த்து வச்சு அவனோட ஒளியை வாங்கிக்கிறார் விநாயகர். இதுதான் சங்கடகர சதுர்த்தி. இந்த வழிபாட சிம்மராசி நேயர்கள் பண்ணினாங்கன்னா இந்த பாதிப்புல இருந்து குறைச்சிக்கலாம். இப்ப இது இல்லைன்னா யாராவது இந்த சங்கடகர சதுர்த்தியோட பெருமையை உட்காந்து பேச போறாங்களா? ஸ்டேஜ் போட்டு பேச போறாங்களா? இவங்க எல்லாம் கேட்க போறாங்களா? கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா சார். சோ விநாயகரோட மந்திரங்கள், யானைக்கு உணவிடுதல். ஏன் இன்னைக்கும் கோவில்ல யானை வளர்க்குறாங்க? முடியல. அந்த யானை வளர்க்குற பாகனுக்கு ஒரு இது பண்ண வேண்டியதா இருக்கு, அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. மனமுகுந்து அந்த யானைக்காக பிரியமா நிறைய பேர் செய்யறாங்க. சூப்பர் சார். ஸோ உண்மையாவே சிம்ம ராசி ரொம்ப கேர்ஃபுல்லா மட்டும் இல்லாம அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் பண்ணிட்டு அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ரெடியூஸ் ஆகும். அதுதான் அப்படின்றது. ஃபைன் சார். அதே மாதிரி இந்த கேது சிம்மத்துக்கு வந்து நம்ம டேமேஜஸ் மட்டும் சொல்லிட்டோம். நல்ல தெய்வ மார்க்கத்தை கொடுப்பார். ஓகே. ஒருத்தன் ஜோசியம் எப்ப கத்துக்கிறான்னா கேது வரும்போது கத்துவான். ஒருத்தன் ஜோசியத்தை எப்ப பெருமையா பேசுவான்னா கேது இருக்கிறப்ப பேசுவான். போன வருஷம் ராசி பலன்ல நான் கன்னிக்கு சொன்னேன், ஜோசியம் நீங்க கத்துப்பீங்க, ஜோதிடர்கள் நண்பர் ஆவாங்க, ஜோதிட புக்கெல்லாம் வாங்குவீங்கன்னு. நிறைய பேர் அடிச்சு பேசினாங்க அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. இப்போ சிம்மத்துக்கு ஜோசியத்தை ஒத்துப்பாங்க. முடியாதுன்னு சொன்னவர்கள் கூட ஜோதிடம் வந்து நிஜம்தான், நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம், என்னமோ இருக்கியா இதுல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் அந்த புரிதலை கேது கொடுத்துடுவார். அது நல்லது தானே. ஒரு ஆன்மீக மார்க்கத்திலேயோ ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்றது என்ன இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து பாசிட்டிவிட்டியை நோக்கி போறது அப்படின்றது தான் சார் ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா அதை நம்ம பார்க்கும்போது நம்மளையும் மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குன்றதை நம்ம நம்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருவோம்ல சார். அது நான் புரிஞ்சுக்கிறேன் சார். அடுத்ததா கன்னி ராசி வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டா மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லி நான் பார்க்குறேன் சார். யூஸ்வலாகவே அவங்க ரொம்ப சாஃப்டான ஒரு நேச்சர். பக்கத்து வீடு சிம்மம் அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் கன்னி மட்டும் ரொம்ப சாஃப்டா நானும் இருக்கேன் இந்த இதில் அப்படின்ற மாதிரி. கன்னியில் வந்து உத்திரம், சித்திரை, ஹஸ்தம், இந்த 3 நட்சத்திரமும் 3 நட்சத்திரமே ரொம்ப பிரமாதமான நட்சத்திரம். ஒன்று செவ்வாய்க்கு சொந்தமானது, இன்னொன்று சந்திரனுக்கு சொந்தமானது, உத்திரம் வந்து சூரியனுக்கு சொந்தமானது. உத்திரம் வந்து உடைந்து வரும், சிம்மத்திலையும் இருக்கும்
கண்ணிலேயும் இருக்கும். கல்வி நிலையங்களோட தொடர்பு பயங்கரமா இருக்கும். நாலேஜபிளா இருப்பாங்க, இன்டெலெக்சுவல் மேனா இருப்பாங்க, இன்டெலெக்சுவல் உமனா இருப்பாங்க. என்ன படிப்புடா, என்ன பிரில்லியன்ஸ். எத்தனை பேத்துக்கு சொல்லி, அதாவது தான் படிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கு அந்த படிப்பினைய சார் நான் இதை அக்செப்ட் கொடுக்கறவங்களா பண்ணிக்கிறேன் சார். இருப்பாங்க. ஏன்னா என் தங்க அந்த கன்னி தான் சார். அப்படியா? ஆமா சார். Super. அவ வந்து இதே மாதிரி தான் சார். ஷீ இஸ் வெரி இன்டெலெக்சுவல். ஸோ இந்த பாயிண்ட் நான் கண்டிப்பா அக்ரி பண்ணிக்கிறேன் இல்ல, சார். இது இட் ஹோல்ஸ் ட்ரூ. இத ரிசர்ச் எல்லாம் பண்றதுனால தான் என்ன கூப்பிட்டு வச்சு நீங்க இன்டர்வியூ பண்றீங்க. ஓகே. அந்த படிப்பை பகிர்வார்கள். பயங்கரமா இருக்கும். நாலேஜ் ஷேரிங்கிறது, அறிவு தானம்ங்கிறது அடேங்கப்பா. இன்னைக்கு ரகசியங்கள் தெரிந்தவன் தனக்குள்ளேயே வச்சிருக்கான், வெளில சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னா அடுத்தவங்களாம் நல்லா வந்துருவாங்கன்னு. ஆனா இவர்கள் அறிவு தானம் பயங்கரமா பண்றவங்களா இருப்பாங்க. இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கன்னிராசின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்கு. சூப்பர் சார். கன்னியை புகழ்றதுக்காக எல்லாம் சொல்லல, கிரகத்தோட அந்த பலன் அந்த மாதிரி இருக்கு. கேது வெளில போனது அவ்வளோ பெரிய சக்சஸை கொடுக்கும். எப்பவுமே ஜோதிடத்துல பாவ கிரகங்கள் போகும் பொழுது, இத்தனை காலம் என்னை அனுபவித்தாயே, இந்த ராஜயோகத்தை நீ வச்சுக்கோ, நீ எதை ஆசைப்பட்டாயோ அதை நீ வச்சுக்கோ. அதனாலதான் ராகு முடிகிறப்ப குரு, கேது முடிகிறப்ப சுக்கிரன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஔவை சண்முகில ஒரு பாட்டு வரும், என் வாழ்வில் வந்தாச்சு ஆகஸ்ட் 15. என்ன கஷ்டம்லாம் ரயில் ஏறி போயாச்சு. ரயில் ஏறி எங்க போச்சு? சிம்ம ராசிக்கு போயிருச்சு. கன்னி ராசியும் சரி, கன்னி ராசியில இருக்க தலைவரா இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமா கூட்டணிகள் வைப்பாங்க, பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்ணுவாங்க, மணி ஃப்ளோ பயங்கரமா இருக்கும், விற்காத சொத்து வித்து பணம் வரும். அதே மாதிரி சிவன் ராத்திரிக்கு அப்புறம் ஹவாலா, முகாபுலா, உய்யாலாம் இவங்களுக்கு ரொம்ப ஊஞ்சல் ஆடும் பயங்கரமா. போதும்பா. அதே மாதிரி உத்தியோகத்திலயோ பிசினஸ்ல இருக்கிறவர்களுக்கு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுவாங்க, மிகப்பெரிய கான்ட்ராக்டா இருக்கும். இத்தனை நாள் நீ எங்கேயா இருந்த, இதுக்காக தானே இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு சக்சஸ் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி, பிரிந்து போன மனைவி வந்து ஒன்னா சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். அன்னதானங்கள், கோவில் காரியங்கள், வைபவங்கள், பணம் சம்பாரிச்சுட்டா தான் மட்டும் வச்சுக்காம இதெல்லாம் செய்வோமே, ஒரு நல்லது தானே அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கடல் கடந்த சுப செய்திகள் கன்னிராசி நேயர்களுக்கு உண்டு. யாராவது என் மனசுல இதுதான் சார் அப்படின்னா அவர்களுடைய சுய ஜாதகத்தோட தசாபுத்தி இடம் கொடுத்து குடும்ப உறவுகள்ல ஏக திசை இல்லை அப்படின்னா நான் சொல்ற பலன் 100% நடக்கும். ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகும். ஓவர் கான்பிடன்ஸுமே நடக்கும். நியாயமான ஆசை, அநியாயமான ஆசை ரெண்டுமே நிறைவேறும். எது அநியாயமான ஆசையும் சேர்த்து நிறைவேறும்னா பாத்துக்கங்களேன். நிலாக்கு போகணும்னு ஆசைப்பட்டா கூட நடக்குமா சார்? நடக்கும் கண்டிப்பா இருக்கும். அதற்கான வாய்ப்பு அவ்வளவு கிட்டத்துல வந்து கிடைக்கும். அதான் அநியாயமான ஆசை. சார் இப்போ அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் வழிபடணுமா? அதான் எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்ல. இது எப்படின்னா, கார் வாங்குறோம், நம்ம ஜாக்கிரதையா ஓட்டுறோங்கிறது வேற விஷயம். எய்தாப்ல வரவன் கரெக்டா வரணும்ல, வெள்ளாம பண்ணிட்டோம், ஒரு வேலி போடணும். ஸ்ரீரங்கத்துல விஸ்வரூப தரிசனம். ஸ்ரீரங்கம் கோவில் வந்து 108 ஸ்தலங்கள்லயும் முதல் ஸ்தலம். இங்க இருக்க பெருமாளோட அவதாரம் தான் பாக்கி இருக்க 107லயும். அதனாலதான் கன்னிராசிக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன், நீ புடிச்சுக்கோப்பா, நீதான் இந்த ராசியிலே இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்க, கெட்டிமா புடிச்சுக்கோ அப்படின்னு. வைகுண்ட ஏகாதேசியோட இதெல்லாம் கொஞ்சம் மாறணும். சச்சின் டெண்டுல்கர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கார் கோவிலை பத்தி. ஹி கேம் டு ஸ்ரீரங்கம் அண்ட் மச் டிசப்பாயிண்டட். இது வந்து வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்டர்நேஷனல் ஒரு ஐகான், பாரத் ரத்னா விருது வாங்கினவர் எழுதுறார் அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அறநிலையத்துறையில நிறைய நண்பர்கள், அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கண்ட்ரோல் எடுக்குது, பட்ரு ஆச்சாரியர்களும் அங்க இருக்காங்க, அறநிலையத்துறையும் இங்க இருக்காங்க. நான் யாரையும் தனிப்பட்டு அட்டாக் பண்ணணும் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, சச்சின் டெண்டுல்கர்னு இல்லை, ஒரு காமன் மேனுக்கும் அந்த கோவிலோட தரிசனம் கிடைக்கும். இன்னைக்கு தேங்க்ஸ் டு ஆல் சோசியல் மீடியா, யூடியூப்ஸ் பயங்கரமா ஒரு கோவிலோட பெருமையெல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க. இதுதான் இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, தெரியாது கோவிலோட மகத்துவத்தை பத்தி. இன்னைக்கு எந்த கோவில்ல எது மகத்துவம், என்ன பூஜை மகத்துவம், அதை பார்க்கணும்னு எல்லாரும் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ டிரான்ஸ்போர்ட் அக்சசிபிள், 4 வழிச்சாலை, ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்துருச்சு, ஸ்பீட் ட்ரெயின்ஸ் வந்துருச்சு, ஃபிளைட்ஸ் எல்லாம் கம்யூட் பண்ணிட்டீங்க. தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு வச்சுட்டு இருந்தா நம்ம என்னத்த சொல்றது? இதை கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அந்த இன்ஸ்டாகிராமோட இதை என் கிளைண்ட் ஒருத்தவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, ரொம்ப வருத்தமா இருந்தது. ஐ எம் ஆல்சோ டிசப்பாயிண்டட். ஒரு பாரத் ரத்னா விருது வாங்கினவர் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம்ல எழுதியிருக்கார் அப்படிங்கிறது வருத்தமா இருக்கு. அந்த விஸ்வரூப தரிசனம் அங்க பண்றது கன்னிராசிக்கு பயங்கர பாதுகாப்பாகவும் இருக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும், வெற்றி பெறும், நினைத்தாலே இனிக்கும். ஓகே சார். ஸோ டெஃபினெட்லி இது வந்து டெஃபினட்டா இது கவர்மெண்ட்ல இருந்து இது வந்து அவங்க இதை பார்த்துக்கிட்டோம் சார். ஸோ அடுத்ததான்
துலாம் துலாம் கூட இப்ப ரொம்ப டாப் நாச் அப்படின்ற ஆமா, மாதிரி அதாவது எப்பவுமே டாப் 3 ரோசஸ் 4 ரோசஸ்லாம் சொல்றாங்கல்ல. ஆமா. துலாம் ராசி வந்து அந்த டாப் 4 ரோசஸ்ல பயங்கரமா நம்ம சரி, வந்து இப்பெல்லாம் சொல்லலாம். ராசிகள் கூட துலாம் ராசி வந்து அடுத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறதுல பயங்கர கில்லாடி. ஓகே. எப்பவுமே நிறைய பேர் தான் வெற்றி அடையணும்னு பயங்கரமா போராடுவாங்க நிறைய ராசி. ஆனா அடுத்தவர்கள் வெற்றி அடையணுங்கிறத பார்த்து அதற்காக போராடக்கூடிய ஒரு ராசி தான் துலாம் ராசி. ஓகே. அடுத்தவங்களோட சக்சஸை பார்த்து கீழே நின்று கைத்தட்டி பாராட்டி என்ன ஒரு பெரிய மனசு. அடடடடா, என்ன ஒரு பெரிய மனசு அப்படின்னு இது வந்து துலாத்துக்கே உண்டானது. அதே மாதிரி முயலை போல சாதுரியம். புலி வேகமா ஓடும், சிங்கம் வேகமா ஓடும், முயல் இதை விட வேகமாக ஓடும். அதுதான் துலாம் ராசி. கால்கள் மட்டும் கொஞ்சம் பலம் இருக்காது இந்த ராசி நேயர்களுக்கு. ஆமா சார், எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே கால்வலி இருந்துகிட்டு இருக்கு, சனி வந்தாதான் இல்லை, பை நேச்சரே எனக்கு வந்து கால்வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற நிலை நிறைய துலாம் ராசி நேயர்களுக்கு நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ரொம்ப சின்ன வயசுலயே ஒரு முதிர்ந்த அட்வைஸ்லாம் பயங்கரமா பேசுவாங்க, வாழ்க்கையோட தத்துவத்தை பயங்கரமா பேசுவாங்க. துலாம் ராசியினுடைய தன்மை சொல்றேன். இப்போ துலாம் ராசியினுடைய பலன்கள், பழைய கடன்கள் அடையும், கண் கூட பார்ப்பீங்க. தங்கம் வாங்குறதுல லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது துலாம் ராசி. தங்கம் விலை தெரிஞ்சுட்டு பேசுறீங்களா? இல்ல பாருங்களேன், கிஃப்டா வரும். அண்ணன் கிஃப்ட் கொடுத்தாரு, சித்தப்பா வாங்கி கொடுத்தாரு, மாமா வாங்கி கொடுத்தாரு, எனக்கு இங்க இருந்து கோல்டு வந்துருச்சு, அவங்க வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க, திடீர்னு எங்களுக்கு சொத்து பிரிஞ்சு இந்த அமௌண்ட் வந்திருக்கு, இதுல நகையை வந்து வாங்கிக்க சொல்றாங்க, உங்களை தேடி வரும். அதுதான் இந்த பலாபலன். இந்த அட்வைஸ் பண்றது, இந்த மோட்டிவேஷன் பண்றது, தத்துவம் பேசுறதெல்லாம் ஜோசியத்துல உதவாது. இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் நிகழ்ச்சி நான் பார்க்கிறேன், ஜோதிடர்கள் சொல்றதை பார்க்கிறேன். நானே சக ஜோதிடர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு அட்வைஸ்லாம் பண்ணாதீங்கய்யா, தயவு செஞ்சு தத்துவம்லாம் பேசாதீங்கய்யா. அந்த மனைவியிடம் தோற்றால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், அதெல்லாம் தோத்து போய் ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு நம்ம வந்து வாழணும்? அது ஒண்ணு இருக்குல்ல, கணவனிடம் தோற்றால் மனைவி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், அது அல்ல. ரெண்டு பேருமே தோக்கக்கூடாது. நீ என் ஹஸ்பண்ட் தோத்து போனா அது என்னோட தோல்வின்னு மனைவி சொல்லணும், மனைவி தோத்து போனா அது என்னுடைய தோல்வின்னு புரிதல் இருக்கணும். புரிதல் இருக்கணும். இந்த 80s கிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மனைவிக்கு சமமான மரியாதைங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த 2K கிட்ஸ் பார்த்தா ஓடுறான் கல்யாணத்துல. இப்ப துலாம் ராசிக்கு திருப்பி வருவோம். சார், நீங்க 80s கிட்ஸ் 2K கிட்ஸ்னு பேசிட்டீங்க, நடுவுல 90s கிட்ஸ விட்டுட்டீங்க. அது பாவம், 90s கிட்ஸ் இங்கிட்டும் இருக்காங்க அங்கிட்டும் இருக்காங்க ரெண்டுலயும். என்ன 80s கிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ங்கிறது விமனுக்கு சொசைட்டில நல்லாவே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இது கொஞ்சம் தூக்குது, இது கொஞ்சம் குறையுது, பயப்படுறாங்க எல்லாரும். தத்துவம்லாம் இதுல வராது. கடனை அடைப்பீங்கன்னா அடைப்பீங்க, அப்ப பணம் வந்தா தானே கடன் அடைப்பீங்க. அடுத்து பணம் வந்தா பெண்கள் என்ன பண்ணுவீங்க? நகை வாங்குவாங்க. அததான் இப்ப நான் சொல்றேன், ஷாப்பிங் போவாங்க. குருவோட பார்வை உச்சம் பெற்ற நிலையில், இது குருவோட பார்வை உச்சம் பெற்ற நிலையில். இந்த குரு உச்சமாகிறதுங்கிறது அவ்வளோ ஆஸ்பிஷியஸான பாயிண்ட். முழு சுபகிரகம், பரிசுத்தமான கிரகம், பொன்னன். என்ன பேரு? பொன்னன். லக்ஷ்மி ஸ்தானத்தை பார்த்தா மகாலட்சுமி கடாட்சம், அஷ்டலட்சுமி கடாட்சம். அஷ்டலட்சுமி கடாட்சம்னா என்ன? டெஃபினட்டா பெண்களுக்கு சேரும். ஆண்களுக்கு ஒரு மோதிரமாவது வாங்கக்கூடிய அமைப்பு, மனைவி கூப்பிட்டு கிஃப்ட் கொடுப்பா, பையன் கூப்பிட்டு கிஃப்ட் கொடுப்பான், பேரப்புள்ள கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்கும். அவர்களுடைய வயதை தகுந்த அளவுக்கு அது நடக்கும். சொத்து பிரிந்து பொருளாதாரம் சேரும், விற்காத சொத்து விற்றும் பணம் வரும், ப்ரமோஷன் கிடைக்கும், போனஸ் சக்சஸ் ஆகும். சார் போனஸா? அதெல்லாம் கேட்டே 10 வருஷம் ஆச்சு சார், மாமாங்க ஆச்சு சார்னு சொன்னவங்களுக்கு இல்ல சார், போனஸ்னு ஒண்ணு இருக்கா? துலாம் ராசி நேயர்களுக்கு அந்த போனஸ் கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கும். இப்போ இவங்க வழி பொருளாதார பினான்சியல் பயங்கரமா இருக்கும். இதுல 3 நட்சத்திரம், சுவாதி, விசாகம், சித்திரை. இதுல சுவாதி நட்சத்திரத்துல இருந்துட்டீங்கன்னா பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்தி, பிள்ளைகளை பெருமைப்பட வேண்டிய அளவுக்கு பரிசு பொருள். அம்மா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அம்மா நான் சப்ஜெக்ட்ல இதை ஸ்கோர் பண்ணிட்டேன், அப்பா நான் இதை ஸ்கோர் பண்ணிட்டேன், பெருமைப்படுவீங்க பயங்கரமா. இதே விசாகமும் சித்திரையும் இருந்தா இது எகென்ஸ்டா இருக்கும். இது ராசிக்குள்ளேயே நட்சத்திரங்களுக்கு என்ன கேட்டா, ராகுவோட ஸ்தானம் பிள்ளைகளுக்கு இந்த 2 நட்சத்திரத்துக்கு ஃபேவரா இல்ல. திருவாதிரை, சதயம், சுவாதி ராகுவோட நட்சத்திரம், சுவாதிக்கு இது ஃபேவரா இருக்கும். அதுதான் ராசி பலனோட நுணுக்கம். அப்போ திருவாதிரை, இந்த சதயம் அதெல்லாம் சொன்னீங்கல்ல, அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து பெருமை சேர்க்கிற இல்ல, திருவாதிரையோட ஸ்தானம் வேற, சுவாதிக்கு தான் அந்த பிள்ளைகளோட ஸ்தானம். ஓகே, சோ அந்த மாதிரியான ஒரு அதே மாதிரி ஒண்ணு, இந்த 6 மாசத்துல இந்த தாத்தா பாட்டி, மாமனார் பாட்டி, மாமனார் தாத்தா, மாமியார் பாட்டி, இவங்களுக்கு எல்லாம் ஒரு உடல்நிலை முடியாமல் ஒரு பாதிப்பு இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்து இருக்க 6 மாசத்துக்குள்ள ஒரு பிரிவோ ஒரு வேதனையோ துலாம் ராசிக்கு இருக்கும். ஆனா இது நல்லதுக்கு தான். அந்த பிரிவுங்கிறது வயோதிகர்களுக்கு இருக்கும். அது எப்படி? ஒரு தலைமுறையை விட்டவர்களுக்கு
இருக்கும். ஓகே சார். அப்ப இவங்க வந்து வழிபட வேண்டிய கடவுள் என்ன? மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்லிட்டேன். அப்போ மகாலட்சுமி கனகதாரை ஸ்துதி ஆதிசங்கரர் பாடினது. நீங்க கேட்டீங்க இல்லையா உங்களுக்கு எப்படி என்லைட்மெண்ட்னு. ஒரு சொப்பனத்துல ஆதிசங்கரர் தரிசனம் பண்ணேன். இது உனக்கான ஸ்தானம் கார்த்திகேயன்னு ருத்ராட்ச மாலை போட்டார். இன்னைக்கும் அந்த கனவை நிஜமா தான் நான் நினைக்கிறேன். நான் உயிரோட இருக்கவங்க யாருக்கிட்டையும் ஜோதிடம் கத்துக்கல, கேள்வி ஞானம் தான், அவருடைய ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை வாங்குறப்போ நிகழ்ச்சிக்கு போகும்போது அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் உட்கார்றது. எனக்கு அவர் எழுதின கனகதாரை ஸ்துதி, கனகதாரா ஸ்தோத்திரம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வாய்ப்பு கிடைத்தவர்கள் மகாராஷ்டிரால கோலாப்பூர், ஆமா சார், மகாலட்சுமியோட ஸ்தலம், ரொம்ப பிரசித்தியான ஸ்தலம். அந்த மகாலட்சுமியை வழிபாடு பண்ணி ஒரு பட்டு புடவை கொடுத்துட்டு வாங்க முடிந்தவர்கள். முடியாதவர்கள் வீட்டில இருந்தே பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த கனகதாரை ஸ்துதிங்கிற மந்திரத்தை லக்ஷ்மி மேல அவர் பாடினதை காதுல கேளுங்க. இப்போ மகாலட்சுமின்னு நான் சொல்லிட்டேன். மகாலட்சுமியோட அப்பா பேர் உங்களுக்கு தெரியுமா? தக்ஷன் தானே சார்? தக்ஷன் இல்ல, அது சிவன். தக்ஷன் வந்து 27 நட்சத்திரத்துக்கும் தகப்பனார். தப்பு இல்ல, புரிஞ்சுக்கோங்க என்ன புரிதல்னு. இப்போ பணம் வேணும், காசு வேணும், நகை வேணும், எந்த தெய்வத்தை கேட்போம்? குபேரன் தானே சார்? மகாலட்சுமி. மகாலட்சுமி அவதான் செல்வத்துக்கு அதிபதி. இத சொன்னது ஜோதிடம். இப்படி என்ன தேவையோ நீ இந்த தெய்வத்துக்கிட்ட போய் கேளு. இப்ப மகாலட்சுமியோட அப்பா பேரு ஆதிசங்கரர். அந்த கனகதாரை ஸ்துதியில பிருகுமுனிவரின் புதல்வியேன்னு பாடுறாரு. யாரோட பொண்ணு? பிருகுமுனிவர். இப்ப என்ன மீட் பண்றவங்க எல்லாம் கார்த்தி அம்மா நல்லா இருக்காங்களாம்பாங்க. ஏன்னா எனக்கு அம்மான்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா பேரை சொல்லிட்டா அவங்க நான் இன்னும் கிரீட் பண்ணுவேன் சார், இன்னும் 2 வார்த்தை சேர்த்து சொல்லுவேன் ஜோசியத்துல. அப்ப என்னன்னா, நீங்க மகாலட்சுமிய பிருகுமுனிவரின் பொண்ணே அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவளுக்கு அவ்வளவு பிடிக்குமா. இததான் ஆதிசங்கரர் கூப்பிடுறாரு. பார்கவ குலத்தில் அவதரித்தவளே, தாமரை பூ பிரியமாக கொண்டவளே. இதெல்லாம் நீங்க மகாலட்சுமிக்கு கொடுத்தீங்கன்னா அவ என்ன கொடுப்பா? திருப்பி எது கொடுக்க மாட்டாங்க. காசு, பணம், துட்டு, அதுதான் அவ கொடுப்பா. அவ வீரம் எல்லாம் கொடுக்க மாட்டா, சண்டை எல்லாம் கொடுக்க மாட்டா. மன்மதனும் ரதி தேவியும் அவகிட்ட தான் இருக்காங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், இதெல்லாம் மகாலட்சுமி கொடுப்பா துலாம் ராசிக்கு. சூப்பர் சார். உண்மையை கேட்கும் போதே இந்த மந்திரங்கள் கேட்கணுங்கிறது நியமனம் பூலோகத்துல. அதனாலதான் 6ஆம் நூற்றாண்டுல பாடப்பட்ட மந்திரம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிரசித்தியா அங்கங்கரே உலக பூஷணம் ஆசிரியந்தே தானே சார்? அது தமிழ்லயும் கேட்கலாம், சமஸ்கிருதத்திலையும் கேட்கலாம். யாருக்கு எதை பிடித்திருக்கோ அதை கேட்டு ரசிங்க, அந்த பெருமையை பேசுங்க. கண்டிப்பா சார். ஸோ இப்போ நீங்க வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போ சொல்லியிருக்கீங்க. இப்போ துலாம் வந்து இவ்வளோ தூரம் டாப் நாச்சாக இருக்கும்போது அடுத்ததான் விருச்சிகம் அப்படின்னும் போதே இது நான் எல்லாருக்கிட்டையும் கேட்கறது தான் சார். அவங்க சட்டுன்னு பேசிடுவாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, மனசு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, எது பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான விருச்சிகத்துக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள். இல்லை, விருச்சிகம் வந்து என்னன்னா, இது ஸ்கார்பியோ கிங்கு. எது ஸ்கார்பியோ கிங்கு? பிளட்டே ராயல் பிளட்டு. நம்ம பாரத பிரதமரே கிங்கு தான், ஸ்கார்பியோ கிங்கு. என்ன அர்த்தம்னா, முற்பிறவியிலையும் அவர் ராஜ குடும்பத்தில் பிறந்த எண்ணம், அந்த ராஜ குடும்பத்தோட ரத்தம் அவர் உடம்புலயே இருக்கும். இது எல்லா விருச்சிகத்துக்கும் பொருந்தும், இவருக்கு மட்டும் இல்ல. சார் நிஜமாவா சார்? நான் வந்து ராயல் ஃபேமிலி. ராசிக்கு மட்டும் தானே இல்ல லக்னம், விருச்சிக லக்னம் இருக்கிறவங்களுக்கு? லக்னத்துக்கு இல்ல, ராசிக்கு மட்டும். ஓகே, சரியா? உடனே யானைக்கு அறணும்னா குதிரைக்கு குருறோன்றீங்க கப்பாருன்னு. இது கேளுங்க. ஒட்டிக்கலாமோ அப்படின்னு. கிங்கு ஒட்டிக்கலாமா கட்டிக்கலாமான்னா ஜோசியத்துல ஆவாது. கிங்கு ராயல் பிளட். அப்ப ராஜ குணங்கள் கொண்ட ராசி. உட்காந்துக்கிட்டே அடுத்தவங்களை வேலை வாங்குறது, எனக்கே ஐடியா தெரியும், நீ என்ன ஜோசியம் சொல்றதுங்கிறது, இதெல்லாம் விருச்சிகத்துக்கே உரித்தானது. இப்படி சொல்றவங்க கிட்ட நம்ம ஏதாவது பேச முடியுமா? ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கும்பாங்க. கடைசி அமௌண்ட் இருக்கிற வரைக்கும் ஓடி எடு, கடைசி லிமிட் இருக்கிற வரைக்கும் காடை தேவைகள் எல்லாம் குறைச்சிக்க முடியாது அப்படின்னு. கடல்ல அலை எப்போ ஓயறது, நம்ம எப்போ கட்டுமரத்தை எடுத்துட்டு போறது, என்ஜாய் அப்படின்னு சொல்றது தான் விருச்சிகம். இதுல தர்மர் பிறந்தது, தர்மபுத்திரர் பிறந்தது விருச்சிக ராசி. யுதிஷ்டர் நம்ம மகாபாரதத்துல சொல்லப்படுது. ரிஸ்க் எவ்வளவு எடுத்து சூதாடினார். அப்ப கூட பிறந்தவங்களெல்லாம் மொத்தமா. அந்த காலத்துல பணயம் வைக்கிறது, அடமானம் வைக்கிறது. இந்த காலத்துல அண்ணன் எனக்கு ஒரு ஜாமீன் போட, தங்கச்சி எனக்கு ஒரு கையெழுத்து போடன்னு எங்கேயாவது கொண்டு போய் கோத்து விட்டுருவாங்க டக்குன்னு. இந்த ஒரு வருஷத்துல ரொட்டேஷன் தான். ஆட்டை தூக்கி மாட்டுல போடு, மாட்டை தூக்கி ஆட்டுல போடு, மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடு, திருப்பி வாரி வலிச்சு வீட்டுல போடு அப்படிங்கிற நிலைமை இருந்திருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கும் 2026ல. சிவன் ராத்திரிக்கு அப்புறமேல் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகும். கடல் கடந்து பிரயாணங்கள், தொலைதூர தேசத்திலிருந்து அழைப்பிதழ்கள், ப்ரொமோஷனும் கூடிய டிரான்ஸ்ஃபருடன் கூடிய ப்ரொமோஷன்ஸ், பிள்ளைகளால் சுப செய்திகள் விருச்சிகத்துக்கு கண்டிப்பா இருக்கும். கல்யாணமாகாத விருச்சிக ராசிக்கு வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு மகாலட்சுமி இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா வந்துருவா. ஓகே சார். குரு உச்சம் பெற்ற நிலையில ஸ்தான அமைப்பு அப்படிங்கிறது சக்சஸ் தர வேண்டிய நிலை தான்
ஸோ விருச்சிகத்துக்கு. எல்லாமே விருச்சிகத்துக்கும் ஆமா, சூப்பரா இருக்கு. ஃபெயிலியர்ங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒண்ணு கொஞ்சம் இந்த அதாவது உழைத்தால் முன்னேறலாம் அப்படிலாம் விட்டுட்டு குரு என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். குருவுக்கான மரியாதையை இவர்கள் கொடுக்கணும். இது பேசிக்காவே டக்குன்னு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. ஒரு விஷயம் நடக்கலன்னா உடனே அப்செட் ஆயிடுவாங்க. அப்படி இல்லை, 9 விஷயம் நடந்திருக்குல்ல, அதை பாருங்க ஜோசியத்துல. ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதையே பிடிச்சிக்க கூடாது. எப்போதுமே கிடைக்காது நினைச்சுதானே அந்த கிடைக்காததை நினைச்சு வருத்தப்படுறது தான் விருச்சிகத்துக்கு இருக்கும். கிடைக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். செகண்ட் ஆஃப் வந்து உண்மையிலேயே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. பிரயாணங்கள் சுகமாகும், ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக காரியங்கள், கும்பாபிஷேகங்கள், ஆலய தரிசனங்கள், குரூப் டூரு, கேங்கு டூரு, இந்த உல்லாச பயணம் யார் போக போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு போடுறாங்க. உல்லாச பயணம்லாம் விருச்சிக ராசி தான் போகும். மலை பிரதேசத்துக்கும் போகும், கோயிலுக்கும் போகும், என்ஜாயும் பண்ணக்கூடிய அமைப்பு விருச்சிகத்துக்கு உண்டு. இப்ப இவங்க வந்து இப்ப கும்பிட வேண்டிய வழிபட வேண்டிய சுவாமி இது வந்து நிறைய பேர் விருச்சிகத்துக்கு திருச்செந்தூருங்கிறாங்க. ஏற்கனவே திருச்செந்தூர் அங்க கூட்டம் தாங்க முடியல. ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு மந்திரம் எழுதுறாரு. அவருக்கு வயிறு வழி, ஃபுட் பாய்சனிங்ல. அந்த முருகனை தரிசனம் பண்றப்ப அந்த மந்திரத்தை சொல்லும் போது, அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லும் பொழுது அவருடைய வயிறு வலி சரியாகுது. எப்படி சரியாகுது? எவ்வளோ நம்பிக்கை இருந்தா அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை வீட்டில் இருந்தே அவர்கள் கேட்டாங்கன்னா இவருடைய பணப்பஞ்சம் தீந்துரும், ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் இம்ப்ரூவ் ஆகிடும். அதே மாதிரி கொஞ்சம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, சைனஸ் ப்ராப்ளம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கண்ணில் ஸ்பெக்ஸ் போட வேண்டிய நிலைங்கிறது விருச்சிகத்துக்கு இருக்கும். லேசர் சர்ஜரிலாம் சொல்லுவாங்க, அது பண்ணிக்கலாம், கான்டாக்ட் லென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அங்கே போய் இன்சூரன்ஸ் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கண்ணுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிடையாதுமா, உடம்புக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ், இல்லை உடம்புக்கு மட்டும்தான் ஐயா இன்சூரன்ஸ், எதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கேட்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் விருச்சிகத்துக்காக. இந்த ஆதிசங்கர் எழுதின சுப்பிரமணியம் புஜங்கம்ங்கிற மந்திரம், அந்த சவுண்டு தான், அந்த சவுண்டை கேட்குறப்ப அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதோடைய அர்த்தங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஃபைன் சார். ஸோ இப்போ வந்து விருச்சிகத்துக்கு இவ்வளோ விதம் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ துலாம், விருச்சிகம் இவங்க 2 பேருக்குமே எனக்கு தெரிஞ்சு மோரார்லெஸ் எனக்கு சேமாக இருக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. ஸ்தானம் தான் வித்தியாசம். அப்போ தனுசு எப்படி சார் இருக்கு? ஏன்னா இந்த 3 பிரிக்கிறதுனால நான் அப்படி பார்க்குறேன். சரி, ஓகே, இப்போ துலாம் விருச்சிகம் இவர் ஒரே மாதிரி சொல்கிறேன். அப்போ தனுசு எப்போதுமே வந்து ரொம்ப குறிக்கோளோட இருக்கிறவங்க, அதனால தான் அவங்க வில்லும் அம்போட எய்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டுவர்ட்ஸ் தேர் லைஃப் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுறது. ஸோ அப்படி இருக்கும்போது தனுசுக்கு எப்படி சார் இருக்கும்? தனுசு வந்து இது ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க, கோதண்ட தனுசு. எந்த ஒரு கிரகமும் தனுசுல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கோதண்ட கிரகம். இப்போ சூரியன் இருந்தாருன்னா கோதண்ட சூரியன், குரு இருந்தாருன்னா கோதண்ட குரு, சுக்கிரன் இருந்தா கோதண்ட சுக்கிரன்னு பேரு. இலக்கை குறிவைத்தால் அடையாமல் விட மாட்டார்கள். என்ன காரணம்னா அதுல இருக்கிற நட்சத்திரம் மூலம் ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம். ஆஞ்சநேயர் பிறந்தது மூல நட்சத்திரம், ராவணன் பிறந்தது மூல நட்சத்திரம். 2 பேரும் எப்படி கெட்டிக்காரங்க, கல்வி, கேள்வி, வித்தை, ரொம்ப டேலண்ட், இசை, எல்லாத்துலயும் ஞானம், பயங்கரமா ஞானம் உண்டு. அதே மாதிரி தெய்வ பக்தியிலையும் அவங்களை அடிச்சுக்கவே முடியாது. இவன் சிவ பக்தன் ராவணன். ஆஞ்சநேயர் ராமநாமம் சொல்லாம இருக்க மாட்டார். ராமர் மீது அப்படி ஒரு பக்தி. அதனாலதான் தனுசை வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடகமோ மிதுனமோ தனுசு ராசி நேயர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டாங்கன்னா பயங்கர சக்சஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லா விதத்துலயும், தொழில்ல, குடும்பத்துல, திருமணத்துலயும் சரி. ஏதோ ஒரு குடும்ப உறவு இந்த மிதுனமும் கடகமும் இருந்துட்டாங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள பாண்டிங் பயங்கரமா இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கும். இன்னும் 2 பேரும் பிரியவே மாட்டேங்கிறீங்க. ஆமாங்க, 2 பேரும் அந்த 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 சீக்வன்ஸுங்கிறது ஒத்து போகும். அதே மாதிரி தனுசு ராசினால நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. அதுதான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இது வில்லு வளைஞ்சும் கொடுத்து போகும், இலக்கையும் அடிக்கும். இப்ப என்ன சூப்பரான விஷயம்னா தன் வீட்டை பார்க்கும் குரு. இது ஒரே வரியில தனுசுக்கு நான் பலன் சொல்றேன். தன் வீட்டை பார்க்கும் குரு. இன்னைக்கு ஜோதிடத்துல நிறைய கிரகம் பாக்குதுங்கிறாங்க. சனி பாக்குது, செவ்வாய் பாக்குது, சுக்கிரன். குருவுக்கு மட்டுமே நிதர்சனமான பார்வை பலம். பாக்கி இருக்கிற கிரகம்லாம் செகண்டரி பார்வை தான், சூரியனோ சனியோ செவ்வாயோ. குரு நேரடி பார்வை. அந்தணனுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம். அந்தணன் இருக்கிற ஸ்தானத்தை விட பார்க்கிற வீட்டை சுபிஷமாக்குவாருங்கிறது தான் ஜோசியம். அப்ப குரு முன்னையும் பின்னையும் போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் அவருடைய நிதர்சனமான பார்வை தன் வீடான தனுசின் மீது உண்டு. பழைய பாக்கி எல்லாம் வசூல் ஆகிறது, பொருளாதார ஆதாயங்கள் சிறப்பா இருக்கும். ஹெல்த்ல சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் ரெக்கவரிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இடமாற்றம், இந்த அலைச்சல், மன உளைச்சல் இதெல்லாம் இருக்காது. எதா இருந்தாலும் ஸ்மூத்தா தான் இருந்திருக்கும் இந்த 6 மாசம். அதே மாதிரி தான் அடுத்து இருக்க 6 மாசமும் ரொம்ப ஸ்மூத் வாக் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். தனுசுக்கு சொல்ல போற பலனே, நீங்க ஒரு கோவில் ஆசைப்பட்டிருப்பீங்க,
ஒரு ஊர் ஆசைப்பட்டிருப்பீங்க, போய் பார்த்தே ஆகணும்னு. பக்கத்து வீட்டுக்காரங்க அதுக்கு உங்களை கூட்டிட்டு போவாங்க, நீங்க காசு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு. சார் ரெடி சார், உடனே இந்த கோவில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, கூப்பிட்டாங்க, உடனே கிளம்பிட்டு. அது தெற்க இருக்கிறவங்க வடக்க போவாங்க, வடக்க இருக்கிறவங்க ராமேஸ்வரத்துக்கு வருவாங்க. இன்னும் நான் இங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன், எனக்கு இங்கெல்லாம் கோவில் இல்லைன்னு சொல்றவங்க கூட மலேசியா பத்துமலை முருகனை தரிசனம் பண்றது, இலங்கையில கண்டி கதிர்காம முருகனை தரிசனம் பண்றது, சிங்கப்பூர்ல இருக்க முருகனை தரிசனம் பண்றது, பிட்ஸ்பர்க்ல இருக்க வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்றது, இது தனுசுக்கு பலன் அப்படின்னு. அதே மாதிரி பழைய கடன்கள் அடையிறது, பொருளாதார சுழற்சி, ஃபினான்ஷியல் ரொட்டேஷன் பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகும். குடும்பத்துல நிம்மதி, ஒற்றுமை, சந்தோஷம். அதே மாதிரி இவங்க நம்பணும், ஓகே நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கறத இவங்க நம்பணும். ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க மாடி வீடு கட்டிட்டாங்க, நம்ம இன்னும் மாடி வீடு கட்டலையே. இது வீடு வச்சிருக்கிறதே பெரிய சந்தோஷம் தான், அதுல என்ன மாடி வீடு இல்லைங்கிற வருத்தம். இந்த 90 மார்க் வாங்கினவன் 10 இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுவான். 40-50 வாங்கினவன் எல்லாம் துள்ளி குதிச்சுட்டு போவான், பாஸே பண்றது பெரிய விஷயம். பாஸ் பண்ணிட்டேயா. அதே மாதிரி கண் திருஷ்டி, அங்கலாய்ப்பு, வயிற்றெரிச்சல், இதுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். பால், எண்ணெய், கண்ணாடி, நெருப்பு, இது செதறிச்சுன்னா அமங்கலம். அந்த சகுனத்தை கொஞ்சம் தனுசு ராசி நேயர்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டே வந்தாங்கன்னா மிகப்பெரிய நல்ல செய்தி. இவங்க சுவாமி என்ன சுவாமி சார்? முருகர் தானா? தனுசு மகான்களோட வழிபாடு, சித்தர்கள், குரு மகான்கள், சித்தர்கள், மகான்கள், ராகவேந்திர சுவாமி, ஷீரடி சாய்பாபா, ஆதிசங்கரர், வள்ளலார், இவங்களோட சரித்தம் படிக்கிறது இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னா தெய்வத்துக்கும் மாடுகளுக்கும் நடுவுல குருன்னு வராங்க மகான்கள். அந்த குருவை ஆதாரமாக கொண்ட ராசி தனுசு ராசி. இதுல உத்திராட நட்சத்திரம் உண்டு, இதுல பூராடம் உண்டு, இது 2 மூலம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். நெக்ஸ்ட் மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு எப்படி சார் இப்போ 7.5 தான் முடிஞ்சிடுச்சு, நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாமா இல்ல எப்படி தெரியுமா சார், இந்த வடிவேல சொல்ற மாதிரி இங்கே இருக்கலாமா இல்ல துபாய்க்கு அப்படி போகலாமான்ற மாதிரி இந்த மகர ராசி தான் இப்ப எனக்கு முடிஞ்சிடுச்சு, 7.5 முடிஞ்சா மாதிரியே தெரியலையேன்ற மாதிரி. இல்ல அப்படி இல்ல, நல்லா கவனிங்க. ஹனுமத் ஜெயந்தி மார்கழி மாசம், அமாவாசை திதி, மூல நட்சத்திரம். சிவன் ராத்திரின்னு ஒண்ணு வருது நமக்கு. ஏன் சிவன் ராத்திரின்னு ஒண்ணு வருது, தைப்பூசம்னு ஒண்ணு வருது. ஈவன் கிரக சஞ்சாரங்கள் மாறிட்டாலுமே சில நிகழ்வுகளுக்காக நம்ம காத்திருக்கணும். இந்த ஹனுமத் ஜெயந்திங்கிறது அப்படி ஒரு விசேஷம். சிவன் ராத்திரி இன்னும் படுபயங்கரமான விசேஷம். இந்த சிவன் ராத்திரி முடிகிறப்பவே மகரத்துக்கு ஒரு பெரிய அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதாவது ஒரு குற்றத்தை உங்க மேல சுமத்தி அதை செய்யாத குற்றத்துக்கு தண்டனையை கொடுக்குறவர் தான் சனி. இந்த வேலை, இந்த உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க சொல்றீங்க அக்ரிமெண்ட்டே நீ இப்ப சைன் பண்ண பாரு அப்படின்னு. அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தானே சார் இருக்காங்க மக்கள். இல்ல அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த ராசி பலன் எல்லாம் பார்ப்போமா, ஜாதகத்தை எடுத்து புரட்டுவோமா, புரட்ட மாட்டோம். இப்ப உங்கள்கிட்ட கேக்குறேன், திறமையானவர்கள் ஜெயிச்சிருக்காங்களா? இல்ல சார். ஜெயிச்சவங்க எல்லாம் தன்னை திறமைசாலின்னு சொல்லிக்க முடியுமா? முடியாது சார். ஆனா மகரம் திறமைசாலிகள், கெட்டிக்காரர்கள், காரியம் ஜெயிக்கிறதுல பெரிய கில்லாடிகள். இந்த 2 வருஷமா, இந்த 3 வருஷமா அவமானம் தான், தோல்வி தான். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துல எல்லாம் தப்பே பண்ணாட்டி கூட கை கட்டி நிக்க வச்சிருப்பாங்க. என்ன போய் ஏன் நான் என்ன பாவம் பண்ணேன் கேட்குறோம்ல. இப்போ சனி சிரிப்பார் அந்த இடத்துல. ஆமா, அந்த பாவத்துக்கு தான் இப்போ உனக்கான நிலை அப்படின்னு. அது என்னன்னு நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சிட்டதுன்னா நம்ம தப்பு பண்ணுவோமான்னா பண்ண மாட்டோம். ஆனா இன்னைக்கும் எல்லாரும் நிறைய பேர் தப்பு பண்றாங்கல்ல. நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம், செய்திகள் தாள்களில் பார்க்குறோம். கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் கேட்குறீங்களேடா அப்படின்ற மாதிரி இப்ப தெரியாது. அதனாலதான் இன்னைக்கும் நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்பா இது பாவம்ப்பா, இது செய்யக்கூடாது, இது புண்ணியம்ப்பா, கல்யாணத்துக்கு உதவி பண்ணு, ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணு, ஒரு ஒரு புண்ணியத்தை தேடு அப்படின்னு. புண்ணியத்தை தேடுங்கிறது தான் மகரத்துக்கு. மகரம் சிவன் ராத்திரிக்கு பிறகு சிகரத்தை தொடும் படிப்படியாக. எப்படி? படிப்படியாக உறுதியா சிகரத்தை தொடும். அதுல மாற்று கருத்துக்கு இடம்ங்கிறது. இத்தனை நாளா இந்த ஆபீசர் எங்க இருந்தாரு, இத்தனை நாளா இந்த ஜோசியர் எங்க இருந்தாரு, இல்ல நீங்க டைமிங்கா மகரம் சிகரம் எல்லாம் பேசுறீங்களே, புரிஞ்சுக்கிட்டோம் சார். இத்தனை நாளா இந்த மேனேஜர் எங்க இருந்தாரு, புண்ணியமா இப்ப கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு, இந்த சொத்தை இத்தனை நாளா இவர் எங்க இருந்தாரு, இந்த சொத்து வித்துருச்சே. இந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் இவங்களுக்கு சாதகமாக போகக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதே மாதிரி கால் வலிச்சுருக்கும், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புல ஒரு டேமேஜுங்கிறது இந்த 1 வருஷத்துல மகரத்துக்கு இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்து இருக்கிற ஒரு 3 மாசத்துல வரும். அதுக்கப்புறம் ராஜயோகம்ங்கிறது
வேலை செய்ய ஆரம்பிக்கும். கிரகம் கெடுத்ததுக்கு அப்புறம் தான் ராஜயோகத்தை ஆமா எல்லாத்துக்கும் சார். கொடுக்குது. சோ இப்போ மகரம் காது மூக்கு தொண்டையில ஒரு சின்ன பாதிப்பு, ஒரு மைனர் சர்ஜரியா கூட இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு டேமேஜுங்கிறத கொடுத்து ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடு, ஒரு ட்ரீட்மெண்ட்டை போடு, அதுக்கப்புறம் தான் இந்தா உனக்கு அந்த காதுல இனிமையான செய்தியை சொல்கிறேன் அப்படின்னு கொடுப்பார். ஃபைன் சார். சோ அதனாலதான் இந்த நிகழ்வுகள்லாம் உற்று நோக்கப்படுது இன்னைக்கும். ஏன் ஹனுமத் ஜெயந்தி இவ்வளவு பிரசித்தியா எல்லாரும் கொண்டாடுறோம் மார்கழி மாசத்துல? ஏன் சிவன் ராத்திரின்னு ஒண்ணு வருது? ஏன் தைப்பூசம்னு ஒண்ணு வைகுண்ட வருது? ஏகாதசி கூட இருக்கே சார். அவ்வளவு கண்டிப்பா அதான் மார்கழி பிரம்மாண்டமா மாதங்களிலே நான் மார்கழின்னு மகாவிஷ்ணு சொல்றாரு இல்லையா? கிருஷ்ணன், ஆமா சார். மாதங்களிலே நான் வந்து நான் மாறேன். மார்கழி அப்படின்னு, வேதங்களிலே நான் இது, மலர்களிலே நான், எனக்கு தாமரை பூ ரொம்ப பிடிக்கும், அவருக்கே தாமரை கண்ணன்னு தான் பேரு. ஆமா அது மாதிரி சார். மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றார். அதனாலதான் ஹனுமத் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறக்கிறது. சொர்க்கவாசல்னா என்ன? பணம், சந்தோஷம். சூரியன் மகரத்துல அடி எடுத்து வைக்கிறது தான் மகர சங்கராந்தி. இவங்க ராசியில சூரியன் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடும். அங்கிருந்து ஒரு 30 days சிவபெருமான் அதற்கான ஆணைகளை அதற்கான அந்த உறுதிமொழி கேட்டை திறந்து விட்டுருவாரு. ஓடு, அப்ரூவ்ட் கிளம்பு அப்படின்ற மாதிரி. இது என்னன்னா இவங்க ரொம்ப கடுமையா உழைச்சிட்டாங்க. அதற்கான ஓய்வை சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலமா கொடுத்துட்டாருங்கிறது தான் சரி நிஜம். சார். அப்ப இவங்க வழிபட வேண்டிய ஒரு மகாவிஷ்ணு, மாதங்களிலே நான் மார்கழி, மார்கழி. சிவபெருமான். நான் 2 கோவில் சொல்றேன் இவங்களுக்கு. ஒண்ணு திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு, முடி காணிக்க கொடுக்கறதோ, திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்றதோ, அது அவர்களுடைய விருப்பப்படி அவர்கள் செய்துக்கிட்டோம். இன்னொன்னு திருக்கொல்லிக்காடு, ம். பொங்கு சனீஸ்வரர், ம். அக்னிபுரீஸ்வரர் சிவன் கோவில், சனி பகவான் பொங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். ம். இதுல போயிட்டு வழிபாடு பண்றது தொழில் மேன்மை அடையும், வேலையில சந்தோஷமான செய்திங்கிறது கிடைக்கும், குடும்பத்திலையும் நல்ல பேருங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். வெளி வட்டாரத்திலையும் இந்த கம்பேக் ராசின்னு சொல்றாங்கல்ல, கம்பேக்குங்கிறது மகரத்துக்கு தாங்க ஒரிஜினல் கம்பேக் இந்த ராசியில. பின்ன 7.5 போயிருக்கே, நாங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட எங்க வாழ்க்கை எடுத்து வச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இத்தனைக்கும் இருக்குது. சனியோட சொந்த ராசி, அதையே சனி வச்சு செய்யறாருன்னா சனிக்கு நீதிமான்ங்கிற பேரெல்லாம் கிடையாது. இரக்கம் இல்லாம செய்வாரு. இரக்கம் இல்லாம செய்யறவனுக்கு பேர் நீதிமானா? கிடையாது. இத வந்து தர்மர் சொல்றாரு மகாபாரதத்துல. அவனுக்கு அது பாவம்னு தெரிஞ்சிருந்தா அவன் செய்வானா? செய்ய மாட்டான். ம்ஹும். தெரியாம செஞ்சுட்டான். இப்ப அதுக்காக தான் சனி இரக்கம் இல்லாமல் செய்யறார். ஜோதிடத்துல சில கூற்றுகள் தவறாயிடுச்சு. இரக்கம் இல்லாம செய்யறதுக்கு பேர் நீதிமான் கிடையாது. நான் ஏத்துக்கவே மாட்டேன். அதுக்கு நான் ப்ரூஃபும் கொடுக்குறேன் நிறைய எங்கன்னு. Fine, sir. அதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்றாரே தவிர கொஞ்சம் இறக்கப்படணும். பாவம், அவன் ஏதோ தெரியல அவனுக்கு, அவன் உணரட்டும் அப்படின்னா அவர் அப்படிங்கிறது. சனீஸ்வரர் இல்லையே சார். அப்படி அவர் இல்லை. சனீஸ் பகவான் அதனாலதான் இல்லையா? நீதிமான்னு சனியை சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் சனி பகவான நேருக்கு நேரா நின்று கும்பிடாதங்க அர்ஜுனனும் ஆமா சகாதேவனும். சார். சகுனி எதிர்த்தாப்புல வராரு மகாபாரதத்துல. சகாதேவனும் அர்ஜுனனும் இப்படி போயிட்டு இருக்காங்க. சகுனி மாமா எதிர்த்தாப்புல வராரு, எங்க பேர் கும்பிட்டாலும் வில்லங்கம், நீ கும்பிடாம போனாலும் வில்லங்க, நம்ம ஒதுங்கிடுவோம்னு ஒதுங்கி போறாங்க 2 பேரும். சனியை பார்த்தால் ஒதுங்குவது நல்லது. அதனாலதான் இன்னைக்கும் திருநள்ளாறு போனா நீங்க போய் முன்னாடிலாம் நின்றுக்கிட்டு நெஞ்செல்லாம் நிமித்தாதீங்க, பெரிய கும்பிடா போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்களே சனி வந்துகிட்டே இருங்க. பகவானை போய் எப்ப திருநள்ளாறு பார்ப்போம்? வந்து முடியிறப்பதான் போகணும். ஆ. முடியிறப்பதான், நடுப்புற போகக்கூடாது. நலச்சக்கரவர்த்தி நல்ல புராணம் தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நிறைய ஜோதிட கூற்றுகள்ல புராணம் இல்ல, இதிகாசங்கள் இல்ல, அந்த கதைகள் தெரியல. நலச்சக்கரவர்த்தி தனக்கு சனி தசை முடியிறப்ப அந்த குளத்துல நீராடி முங்கி எந்திரிச்சாரு. சனி பகவான் பிரதிஷ்டையாகி, இத்தனை காலம் என்னை பொறுத்துக்கிட்டியே, இந்தா வச்சுக்கோ, உன்னோட ராஜ்யம், உன்னுடைய நகரம், உன்னுடைய ஆபரணம், உன்னுடைய அதிகாரம் எல்லாத்தையும் திருப்பி தரேன், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார். இதுதான் பரிகாரம். நடுப்புற போகக்கூடாது. போக மாட்டோம் சார். நாங்க சும்மாவே போக மாட்டோம். நீங்க இதுல வேற சொல்லிட்டீங்களா? ஓகே சார். இப்போ அடுத்ததா கும்பராசி. சரி, இப்போ நாங்களே ஆல்ரெடி வந்து மகரத்துல இருந்து வெளில வந்துட்டோம். மகரத்துல இருந்து வெளில வந்துட்டார் சனி பகவான். இப்ப நாங்க இந்த பாத சனியில இருக்கோம். எங்களுக்கு முடியுமா, விடியாதா? 2026 எப்படி இருக்கு? இது பாதசனிகளும் திருக்கணிதப்படி இது வாக்கு சனி. ம். சரியா? அதாவது இப்போ சிம்மத்துக்கு அடுத்தபடியா கும்பராசி தான். இன்ஃபேக்ட் ரெண்டையுமே நீங்க சமமா பார்க்கலாம். இங்க ஜென்ம கேது, இங்க ஜென்ம ராகு, மேன்மேடு பிளானட். ஆனா ராகு வந்து கொடுப்பாரு இல்லைன்னு கேளுங்க, சொல்லிட்டீங்களே. ராகு கொடுப்பாரு இல்லைன்னு சொன்னோம். எதை கொடுப்பாரு? அத நீ கேட்கலையேம்மா இந்த அப்படின்றீங்களா? உலகத்தோட எக்ஸ்ட்ரீம் இன்பத்தை கொடுத்துட்டா பின்னாடி என்ன வரும்? துன்பம் தான் வரும். அதையும் இந்த ராகு கொடுப்பார். இப்போ சர்ப கிரகம் மாணிக்கங்கள்ல கக்குது, பின்னாடி என்ன பண்ணும்? விஷத்தையும் சேர்த்து கக்கும். ம். அதுதான் ராகு. சனியும் ரொம்ப நெருக்கத்திலேயே. இந்த சனி ராகு சேர்றது பிரம்மகத்தி தோஷம் ஒரு விதத்துல, பக்கத்துல இருக்கிறது. இப்போ நிறைய பேர் கேக்குறாங்க, இந்த விமான நிறுவனத்துல ஏன் இப்ப இண்டிகோவுக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சை அப்படின்னு. கும்பராசி காற்று ராசி. சரி. அப்போ ராகு அங்க இருக்கிறப்ப காற்று விஷயங்களுக்கு நிறைய தடை கொடுப்பார். இன்னும் எஃப்எம் பண்பலை, நம்ம மொபைல் போன்ல வருது இல்லையா, ம். அலை
கட்டுரைகள், 3 நாளைக்கு டவர் இல்லை, 2 நாளைக்கு டவர் இல்லை, வேலை செய்யல, ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கூட வரும் அடுத்து. இந்த மாதிரி காற்று அலைகள்ல பாதிப்பு, இன்னும் இந்த விமான நிறுவனங்களினுடைய சர்ச்சை படுபயங்கரமா போக ஆரம்பிக்கும். எக்கச்சக்க காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ராகு கும்பத்துல இருக்கிற வரைக்கும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டெல்லியில காற்று மாசு பெரிய அளவுக்கு இருக்கும். ஸ்கூல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு லீவ் விட்டுடுங்க, தயவு செஞ்சு டெல்லியை விட்டு எல்லாரும் போங்க, வாகனமே யாரும் ஓட்டாதீங்க, பேட்டரி கார்ஸ் மட்டும்தான் ஓட்டணும், இந்த அளவுக்கெல்லாம் வந்து அவங்களே இப்போ பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி. சார் இப்போ 1 வீக் தான், 1 வீக் ஒரு பீப்பிள், 1 வீக் ஒன் செட் ஆஃப் பீப்பிள். கேரள தேசத்துல புயல் அச்சுறுத்தல் படுபயங்கரமா இருக்கும் இந்த தடவை. அதை ஒரு பாதிப்பா பார்க்கலாம். இந்த கும்பராசியை வச்சு சொல்றேன் நான். இப்போ கும்பராசிக்கு வர இது வந்து எப்பவுமே ஊருக்கு நல்ல மரம், வீட்டுக்கு பீத்த மரம். வீட்டில் இருக்கிறவங்கலாம் கழுவி ஊற்றுவாங்க. ஆனால் ஊரில் இருக்கிறவங்கலாம் எங்கள் தலைவர் மாதிரி உண்டா, எங்கள் தலைவி மாதிரி உண்டா, எங்கள் அக்கா மாதிரி உண்டா, என் தங்கச்சி மாதிரி உண்டாமானுங்க. ஆனால் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்ல பேர் கிடைக்குமான்னா கிடைக்காது. அப்போ வீட்டில் எலி, வெளியில புலி புலி அப்படிங்கிறது தான் கும்பராசி. சார் சொல்லும் போதே லைட்டா புலி கிடைக்குது சார். இப்ப புலி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன குழம்புல போடுற புலி மாதிரி தான் சார் தோணுது நீங்க சொல்றத பார்த்தா. அதாவது இந்த கணவன் மனைவி உறவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும்னா அந்யூன்யமா இருக்கணும். எப்படியாவது மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிற கணவன்மார்கள், எப்படியாவது கணவன் நம்மளை பாராட்ட மாட்டானா, ஒரு ரசம் வச்சமே நல்லா இருக்கா, இன்னைக்கு புதுசா யூடியூப்பை பார்த்து ஸ்டைலா ஒண்ணு வச்சமே, கணவன் ஒரு பாராட்டிட மாட்டாரா? சத்தியமா கிடைக்காது. என்ன காரணம்னா இந்த ராகு கேது சனி செவ்வாய் இதெல்லாம் பாவகிரகம். இந்த பாவகிரகம் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறப்பவும் சரி, பக்கத்து ராசியில சஞ்சாரம் செஞ்சாலும் சரி, உங்க முதுகுக்கு பின்னாடி இருக்க ராசியில சஞ்சாரம் செஞ்சாலும் சரி, ஸ்ட்ரகிள் தான் இருக்கும். அதுவும் ராகு வந்து இந்த வயிறு போதுன்னு சொன்னாதான் வாய் நிறுத்தும். ராகுக்கு வயிறே கிடையாது, தலை மட்டும்தான் உள்ள போய்கிட்டே இருக்கும். அப்ப வீண் விரயங்கள், இந்த டெஸ்ட் ஊசி என்ன பண்ணுவாங்க, இப்படி எடுத்துட்டே இருப்பாங்க. யார் என்ன இன்ஃபெக்ஷன்னே தெரியல, என்ன என்ன வைரஸ்னே எனக்கு தெரியல அப்படின்னு இன்ஜெக்ட் பண்ணி எடுக்கிறது. பார்த்தா இன்ஜெக்ட் பண்ணாலும் பிளட் வராது. சார் இருங்க சார், இன்னும் 2 குத்து குத்துறேன், ஐயோ வலிக்குதியா, பாம்பு குத்துற மாதிரியே இருக்கும் அது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், மருந்து மாத்திரைகளுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ், மருந்து மாத்திரைக்கான விரயங்கள், பெற்றோர் பெரியவர்களோட தேகத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் கும்பத்துக்கு இருக்கும். அதாவது ஒரு 10 மார்க் தான் வித்தியாசம் சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் வச்சுதான் செய்வாங்க. கணவன் மனைவி பிரிவுங்கிறது ஏதோ ஒரு விதத்துல ஒரு 3 நாளைக்காவது கோச்சுக்கிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போறேன், கணவன் போயிடுவான்னு நினைச்சிடாதீங்க, மனைவி. அது ஏன் சார் போறதா இருந்தா எப்போதுமே மனைவி மட்டுமே போகணும்? மாத்தி சொல்லுங்க சார். இப்ப இருக்க 2K கூட போலான்னு வச்சுக்கோங்களேன், தப்பு இல்ல. ஒரு பிரிவுங்கிறது இருக்கும். அது உத்தியோக நிமித்தமா இருக்கலாம், பணி நிமித்தமா இருக்கலாம், ஒரு அசைன்மெண்ட் நிமித்தமா இருக்கலாம். அதான் நல்ல விதமா இருக்கணும் தானே நாங்களும் பிரார்த்தனை பண்றோம். அது சுய ஜாதகத்தோட தசாபுத்தியை பொறுத்து தான். நான் தான் சொன்னேன்ல, சில விஷயங்கள் வேணும்னாலும் கிடைக்காது, சில விஷயங்கள் வேண்டாம்னாலும் வந்தே தீரும். அதே மாதிரி ஆகாத டிபார்ட்மெண்ட்டு, ஆகாத மேனேஜரு, என்னடா பண்றது, இவர்கிட்ட தான் குப்பை கொட்டி ஆகணும் போல இருக்கு அப்படின்னு ஸ்ரீரங்கம் கார்த்திகேயனை சிம்ம ராசியும் சரி கும்பராசியும் சரி திட்டினாலும் இதுதான் நிஜமான பலன். இந்த பாதிப்புல இருந்து குறைச்சிக்கணும். பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டுது, என்ன கேட்டுச்சு? கருடா சௌக்கியமா. அப்ப யாரை பார்த்து நீங்க கும்பிடணும்? அந்த மகாவிஷ்ணுவை தன் தோல்ல சுமக்கிற கருட பகவான பிரார்த்தனை பண்ணினா இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், மருந்து மாத்திரையில தப்பிச்சுக்கலாம். நான் பொதுவாகவே யாருக்கும் அட்வைஸ்லாம் ராசி பலனில் பண்ணது கிடையாது இது வரைக்கும். 1300 எபிசோட்ஸ் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இதெல்லாம் நான் ஸ்டாப்பாக கொடுத்ததெல்லாம் வேற விஷயம். ஆனால் அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் டெஃபினட்டாக கும்பத்துக்கு இருக்கணும். ராத்திரி செல்ஃப் டிரைவிங் மட்டும் கும்பராசிக்கும் வேண்டாம், சிம்ம ராசிக்கும் கண்டிப்பாக வேண்டாம். ஆமா, ஏன்னா கண்ணு செத்த அசந்துருவாங்க பொசுக்குன்னு. இந்த பாவகிரகத்தை ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இவங்க 2 பேத்துக்கான பரிகாரமே நல்ல ஒரு ஜோசியர்களை 1க்கு 4 பேரா பார்த்துட்டு இதுல யார் நல்லா சொல்றாருன்னு தான் கம்பேர் பண்ண முடியுமே தவிர ஒரு ஜோசியத்தை பார்த்துட்டு நம்ம போக முடியாது. ஒரு கம்பேரிட்டிவா தான் யார் சொல்றது எனக்கு செட் ஆகுது, ஒரே மாதிரி ஜோசியம் சொல்ல மாட்டாங்க. உறையூர் கும்பகோணம் நாச்சியார் கோவில் கல்கருடன் வழிபாடு. எல்லா கோவில்லையும் உற்சவர் மூலவர்னு 2 பேர் இருப்பாங்க. உற்சவரை தான் வீதி உலா தூக்கிட்டு வருவாங்க, மூலவரை வீதி உலா தூக்கிட்டு வர ஒரே கோவில் கல்கருடன். அதை தூக்கும் போது 4 பேர் தூக்குவாங்க. வெளியில வந்தோடனே 8, அப்புறம் 16, 32, 64 பேர் தூக்குவாங்க வீதியில வரும்போது. திருப்பி வரும்போது இதே இதுல அந்த கல் விக்கிரகம் எடை ஏறுதுன்னு சொல்றாங்க. தூக்க எப்படின்னு தெரியல. இது ஏதோ ஒரு புரியாத புதிர் தான். சீனிவாச பெருமாள் கோவில், அவரை வழிபாடு பண்ணி
பிரார்த்தனை பண்ணுறது, அந்த கருடன் படத்தை இப்படி சட்ட பாக்கெட்டில் வச்சுட்டு அடிக்கடி இப்படி எடுத்து பார்த்துக்கிறது அவர்களுக்கு உண்மையிலேயே எல்லா விதத்துலையும் பெரிய ஒரு பாதுகாப்பு. பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி சிம்மத்துக்கு நிறைய பிள்ளையார் தான். ஃபைன் சார். ஸோ இப்போ வந்து இது கடைசியா அப்படின்னு நான் சொல்றதை விட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க தான் ராசிலேயும் கடைசி. எப்படா எங்களுக்கு சொல்வீங்க? நாங்களே இப்போ ஜென்ம சனியில இருக்கோம் அப்படின்ற இல்ல, அதான் மாதிரி சொன்னேன்ல, ஒரு- சில ஜோதிட கூற்றுகள் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை சொல்ற விதம் தான். தனுசுக்கு எப்படி தன் வீட்டை பார்க்கும் குருன்னு சொன்னேன், ம், அதே மாதிரி இது வந்து இவருடைய ராசிநாதன் உச்சமடைய போறார். இன்னொரு பாயிண்ட் மீனத்துக்கு, ம். அந்த உச்சம் பெற்ற ராசிநாதன் ராசியை பார்க்க போறார் ம். மீனத்தை, ஓகே. லட்சுமி ஸ்தானத்துல. அப்ப இவர்களுக்கான மரியாதை, கௌரவம் அதெல்லாம் கிடைக்கும். ம். கடன் நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும். பணம் பத்தல அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சனி தரக்கூடிய ஒரு பெரிய ராஜயோகம். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இது எப்படி சொல்லணும்னா, தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன். ம். இப்ப இந்த வார்த்தைலாம் மறைஞ்சு போச்சு ஜோசியத்துல. புதுசு புதுசா ஏதோ அவங்க பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாம். அது இல்ல. தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன். குரு வந்து தர்மக்காரகன், ம். சனி வந்து கர்மக்காரகன். அப்போ தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன். எந்த மீனராசி நேயர்கள்லாம் தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறாங்களோ, தான தர்மத்துல தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்காங்களோ, கோவில் வழிபாடுகள், பிரார்த்தனைகள், ம். சொல்லுவாங்க நான் வியாழக்கிழமை விரதங்க, சனிக்கிழமை நான் 2 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன், நான் பசுக்களுக்கு நான் சேவை செய்யறேன், நான் வருஷம் அந்த பசு இதுக்கு கொடுத்துடுவேன். அந்தணர்களுக்கு உணவிடுதல். தெய்வ சாஸ்திரம் வேற, தர்ம சாஸ்திரம் வேற. Okay. யாருக்கு வேணா அன்னதானம் கொடுங்கிறது தர்ம சாஸ்திரம். அந்தணர்களுக்கு உணவிடுதல்ங்கிறது தெய்வ சாஸ்திரம். ம். இது வேற, இது வேற. ஓகே. மகாவிஷ்ணுவோட தச அவதாரங்கள் பெரிய அளவுக்கு இவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்துல ஒரு சின்ன பிரிவு அப்படிங்கிறது இருக்கும். ம். அது வேலை நிமித்தமா இருக்கலாம், ம். ஒரு ஆர்குமெண்ட் நிமித்தமா இருக்கலாம், ஒரு தற்காலிகமான சண்டையா இருக்கலாம். Fine, ஆனா sir. நிரந்தர பிரிவுங்கிறத சனி பகவான் நிச்சயம் மீனராசிக்கு கொடுக்க முடியாது. குரு அதை கொடுக்கறதுக்கு விட மாட்டார். ம். சண்டை வரும், சச்சரவு வரும், வாத விவாதங்கள் இருக்கும், ஈகோ கிளாஷ் பயங்கரமா வரும். ஓகே. சனி இருக்கிறப்ப இந்த ஈகோவை தூண்டி விட்டுருவாரு இவங்க ராசியில சஞ்சாரம் பண்ணும் பொழுது. அப்ப அந்தணனுக்கே எப்படி ஒரு ஈகோ இருக்கும் அந்த குருவுக்கு. வயசானவர் தான், உடம்புல பலம் இல்லைதான், ஆனா நந்த வம்சத்தையே ஒழிச்சது யாருன்னா சாணக்கியன். இப்படி கங்கணம் கட்டிட்டாங்க அப்படின்னா நான் ஜெயிச்சே தீருவேன் ம். அப்படிங்கிற நிலை இருக்கும். இதுக்கு இன்னொரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பலன் சொல்லணும்னா, இந்த ருத்ரா படத்துல பாக்யராஜ் சாரோட படம், ஆ. இந்த பஃபூன் வேஷம் போட்டு பலூன் எல்லாம் கட்டிட்டு நான் பார்த்திருக்கேன் பேங்க sir. கொள்ளையடிக்க போறேன் பாரு பாக்கி. ஆமா சார். இதெல்லாம் நம்ம யாரும் நம்ப சிரிப்பாங்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட். அது ஆமா. மாதிரி மீனராசி நேர்களை பார்த்து இந்த ஒரு வருஷத்துல நிறைய பேர் நகைத்திருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க, கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இவன் கடங்கார பைய, இவன் என்னவோ பெருசா சாதிக்க போறானா, இவன் என்னவோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறானாமா, இந்த அம்மா ஏதோ குடும்பத்தோட வாழ போதாமா, இது எங்க இருந்து தேர போகுது அப்படின்னு. ஆனா எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் அடிச்சு, பேங்கையும் கொள்ளையடிச்சு, அடுத்தவர்களோட மனசையும் கொள்ளையடிக்க போறது மீனராசி நேயர்கள். Super, sir. தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன். என்னதான் கர்மக்காரகன் தர்மக்காரனா இருந்தாலும் அவச்சொல்லுடன் கூடிய ராஜயோகம். Fine, sir. 4 பேர் தப்பா பேசுவாங்க, இவன் எங்கேயோ ஏமாத்தி காசு வாங்கிட்டு வந்து விட்டான், இவன் எங்கேயோ ஏமாத்தி பாஸ் ஆயிட்டான், இது சொல்லுவாங்க. ஏதோ இடத்துல பாஸ் ஆயிட்டான்ல, பழிச்சொல்லுடன் கூடிய ராஜயோகம். Fine, இது மீனராசி நேயர்களுக்காக ஓகே இருந்துட்டு சார். பட் எனிவே மீனராசி நேயர்களுக்கும் ஹனுமன் சுவாமியோட வழிபாடு தான். ஆனா நான் சொல்ல போறது ஒரு கோவில். ம். கேரளாவில், இங்கெல்லாம் இல்லை, ம். இங்கெல்லாம் இல்லாத கோவில் கேரளாவில். திருப்பராயர், குருவாயூர்ல இருந்து 20 கிலோமீட்டர். ம். கடலோட முகப்பு, சுந்தரகாண்டம் நடந்த இடம். அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அங்க புஷ்பாஞ்சலி செய்யலாம், வெடி பரிகாரம் பண்ணலாம், மீன் ஊட்டுன்னு ஒரு பரிகாரம் இருக்கு, மீனுக்கு உணவிடுதல் அப்படின்னு. அந்த கோவில்ல அது ரொம்ப விசேஷம். ஃபைன் சார். கடலோட முகப்பு, பேக்ஸி வாட்டர், ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த பேக் கோவில். வாட்டர்ஸ். சுந்தரகாண்டம் தான் பரிகாரமே ஜோசியத்துல. அந்த ஹனுமன் சுவாமியோட ஸ்தலத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு சொத்துக்கள் வசப்படும், அவச்சொல் குறையும், ஆனா ராஜயோகம் நிச்சயம் உண்டு. 12 ராசிகளுக்கும் இப்ப சொல்லிட்டீங்க. இப்போ இந்த பொதுவா 2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம வந்து எதிர்நோக்கி போறோம். 2026 புத்தாண்டை விட நாங்க சட்டமன்ற தேர்தலை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமா இப்போ வந்து யார் யார் இருக்க போறாங்க இந்த காலத்துல அப்படின்னும் போது இப்போ ஜாஸ்தி வந்து மக்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது தான் சொல்லலாம். எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரியே ரொம்ப ஆர்வமாவே இருக்காங்க. ஏன்னா வந்து காலத்துல இப்போ முக்கியமா வந்து விஜய் அவர்கள் பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கு, திமுக நான் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க ஒரு பலமான ஒரு போட்டிகள் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த விஜய் வர்றதுனால என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம இங்க எதிர்பார்க்கலாம்? விஜய் வந்து ஜெயிச்சிடுவாரா, அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கணிச்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார். உங்களோட பார்வை என்ன, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது இப்போ நிறைய பேர் இதை கணிக்கலாம்.
அவர்களுடைய விருப்பத்தை சொல்லலாம், கற்பனையை சொல்லலாம், ஆசையை சொல்லலாம், அதெல்லாம் உண்டு. கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்கணும். வரலாற்றில் ஏற்கனவே இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத திரும்பி பார்க்கணும். ஆட்டோவே யூட்டர்ன் போட்டுருச்சு. என்ன டர்ன் போட்டுருச்சு? ஆட்டோவே யூட்டர்ன் போட்டுருச்சு. புரியுதா நான் சொல்றது? நான் நேரடியாக சொல்லலை, ஒரு மறைமுகமாக தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரையிலும் தமிழ்நாடோட பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்பிரேஷன் வந்து சோ ராமசுவாமி சார். அவருடைய கூற்றை தான் நான் எடுப்பேன் எப்போவுமே. பீங்க ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, ஜோதிட பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, நான் அவரை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் நிறைய இடங்கள்ல. When Infosys Narayanamurthy was elected as a candidate to become the president of India, தேர்ந்தெடுத்தாங்க, ஆனால் வரல. தேர்ந்தெடுத்தப்போ it was சோ ராமசுவாமி சார் who explained the Constitution of India. This country has a complex judicial system, complex reservation system, caste system உண்டு. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனில் ஒரு கார்பரேட்டை நாங்கள் பிரசிடெண்ட்டாக அக்செப்ட் பண்ண முடியாது. வெல் டன். இட் வாஸ் வெல் செட், வெல் ஜஸ்டிஃபைடு, எல்லாரும் ஓகேன்னாங்க. அக்செப்டபிளான ஒரு ரீசன் ஒரு இருக்கு சார். ஒரு அடித்தர தட்டு ஒரு காமன் மேனுக்கு நீ என்ன பண்ண போற? அதுதான் பெரிய क्वेश्चन இந்தியாவை அந்த பொறுத்தவரை. பர்சன் அங்க இருந்து வரும்போது தான் அதோட அது வழிகள் ஸ்டாப் ஆயிடுச்சு. he didn't become the president of India. US சொன்னாங்க, நான் இவ்வளோ ஃபண்டு இந்தியாவுக்கு சாங்ஷன் பண்றேன். everyone was happy. நாங்களாம் we were so happy. எங்களுக்கு இவ்வளோ விசா ஸ்பான்சர் பண்றாங்க. பிகாஸ் பீங் ஐடி, நாங்களாம் அந்த ஐடி ஜெனரேஷன்லேருந்து வந்தவங்க, ஐடி கம்பெனியோட பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. எங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இஸ் a big inspiration, role model, an icon for us, even for all Indians. எல்லாம் we were all so proud of. But after listening his interview, இங்கே வந்து காஷ்மீரோட பாகிஸ்தானோட பார்டர் ப்ராப்ளம் இருக்கு, சில நேஷன்ஸோட டிஸ்பியூட்ஸ் பயங்கரமா இருக்கு பார்டர்ல. ஆல்மோஸ்ட் ஆல் நெய்பரிங் we கண்ட்ரீஸ். won't agree. எங்களுக்கு அங்கெல்லாம் நீ எப்படி எதிர்த்து நிப்ப? அது நாங்க அக்ரி பண்ண மாட்டோம் அப்படின்னு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, சினிமா ஹீரோ, சினிமாவில் ரீடேக் உண்டு, சினிமாவில் ரீடேக் உண்டு. கரூரில் ரீடேக் எடுக்க முடியுமா? கரூரில் ரீடேக் எடுக்க முடியுமா? முடியாது. 41 உயிர், எவ்வளோ ஒரு பேர் இழப்பு. அதே மாதிரி திஸ் கண்ட்ரி இஸ் சச் அ காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரி டு கவர்ன், அட்மின் சிஸ்டம். பர்சனலி ஐ நோ மெனி பொலிட்டீஷியன்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ், பார்ட்டி ஓனர்ஸ், அவங்க எல்லாருமே ஐ நோ தம் பர்சனலி. தே ஒர்க் வெரி ஹார்ட். வெளியில இருந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க, அவங்க கிட்ட அவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க, அவ்வளோ சின்சியாரிட்டிஸாக இருக்காங்க, அவ்வளோ டெடிகேஷன். ராத்திரி 11 o'clock ஃபோன் வரும், கார்த்திக் இங்கே பாருங்க அந்த ஸ்ட்ரீட்ல அவன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான், அவங்க அப்பா அம்மா அழுகுறாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்திருக்கான், நம்ம கட்சியில தான் அவன் இதாக இருக்கான். எப்போ? ராத்திரி 11:30க்கு. ஒரு எம்எல்ஏக்கு இது தேவையா? நான் பேர் சொல்லலை, லெட் இட் பி. அதே மாதிரி திடீர்னு ஸ்கூல்லேருந்து ஃபோன் வரும், சார் ஸ்கூலில் இந்த மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு. இல்லை உடனே அவர் அங்கே ஆன் த ஸ்பாட்டில் போய் என்னன்னு கவனிச்சு பார்த்தா ஏதோ பழைய அரிசி வந்துடுச்சு. இல்லை நாங்கள் இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ சின்சியராக ராத்திரி 12 மணிக்கு, காலையில் 3 மணிக்கு, இந்த மாதிரி டயத்துலலாம் பெரிய பெரிய லீடர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் கால் வந்திருக்கு. தூங்க மாட்டாங்க. எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும். அப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குற லீடர்ஷிப் வேற. when you go sit with them, மண்டையை பிச்சுக்கிறாங்க, எப்படி வரவு செலவு பண்ணுறது, how do I pay these people, நெக்ஸ்ட் மந்த்துக்கு பே அவுட்ஸ் கொடுத்தாகணும், நெக்ஸ்ட் மந்த்துக்கு இதெல்லாம் பண்ணி ஆகணும், இவங்களோட அடிப்படை தேவையை நான் பூர்த்தி செஞ்சேன்னா நான் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நாட் சச் அ ஈஸி சிஸ்டம். வெளியில் இருக்க அந்த மாலை மரியாதைகள், வீட்டு வாசலில் ஒரு 300 பேர் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஈஸியாக தெரியும், ஆஹா அடடா அப்படின்னு தெரியும். இது உண்மையிலேயே முள்கிரீடம் தான் இதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது. ஸ்டில் ஐ செட், உதயநிதிக்கே நான் வந்து உதயநிதிஜிக்கே நான் சொன்னது இஸ் டூ யங் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். ஐ சே விஜய் இஸ் டூ அர்லி டு சே தட் ஹி வில் பி த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு. கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். அவர் பார்ட்டியில் ஒரு ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கொஸ்டின் தான். இவர் விரல் நீட்டுறவங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போடுவாங்களாங்கிறது இல்லை. எகைன் ஐ கோ பேக் டு மிஸ்டர் சோ ராமசுவாமி. நடிகர் அஜித்தை தவிர வேற எந்த நடிகர் அரசியலுக்கு உள்ளே வந்தாலும் அந்த கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப்புங்கிறத கொடுக்க முடியாது. ஓ, இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டா இருக்கு சார். அஜித் பிறந்தது மே மாதம், ஹிட்லர் பிறந்தது மே மாதம். அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பை கொடுக்கறது சூரிய பகவான் தான். இன்னொன்று, மோடி அவர்களோட ஜாதகத்திலையும் இதே சந்திரமங்கல யோகம், சசிமங்கல யோகம், சந்திரன் செவ்வாய் இணையக்கூடிய யோகம். இதுல செவ்வாய் ஆட்சி ஆயிடுறார். அதனால தான் மோடி அவர்களுக்கு இராணுவத்தை, காவல்துறையை, அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் ஆணையிடக்கூடிய அதிகாரம்.
சந்திரன் நீச்சம் ஆயிட்டாரு. இப்ப மோடிஜியை வச்சு ஒரு பயோபிக் எடுங்க, ஓடாது. கலைத்துறையில அது செட் ஆகாது. நடிகர் விஜய்க்கு இதே சந்திரமங்கல யோகம், சசிமங்கல யோகம். சந்திரன் ஆட்சி ஆயிடுறார், செவ்வாய் நீச்சம். செவ்வாய் நீச்சம்னா என்ன? செவ்வாய் நாசமாக போய்விட்டார். இந்த காவல், இராணுவம் இதெல்லாம் ஆணையிட்டு அந்த மரியாதையை, முதல் மரியாதையை பெறக்கூடிய அமைப்பு குறையும்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது, குறையும். அதுதான் நீச்சம். இவர் ஜாதகமும் நீச்சபங்க ராஜயோகம், மோடி அவர்களோட ஜாதகமும் நீச்சபங்க ராஜயோகம். சந்திரனோட ஸ்தானத்தை வச்சு பங்கப்பட்டு போயிடுவார், நீச்சம் பெற்ற கிரகம். அதுக்கப்புறம் வரக்கூடியது ராஜயோகம். இவருக்கு சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கிர தசை பணம் புகழ கொடுக்கும். மோடி அவர்களுக்கு சந்திர தசை வரப்பதான் பாரத பிரதமர் பதவி. இப்போ ரிஷி சுனக்குக்கு சந்திர தசை, அதனாலதான் இங்கிலாந்து பிரதமருங்கிற பதவி யாருக்கு? ரிஷி சுனக்குக்கு வருது. அப்ப விஜய் அவர்களுக்கு சந்திர தசை வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய பதவிங்கிறது வரலாமே தவிர அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு, ஜாதகத்துல நேரம் இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்க சுக்கிர தசை பணத்தை கொடுக்கும், சினிமா உலகில் மிகப்பெரிய புகழ் கொடுக்கும். இன்னும் எத்தனை கோடி வேணாலும் பணத்தை பெரிய அளவுக்கு இறக்கலாம், பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். சந்திரன் ஆட்சி, இதனாலதான் சந்திரனை வைத்து அத்தனை காதல் பாடல்கள், பனி பிரதேசங்களுக்கு போயிட்டு வர்றது, திரைப்படங்கள்லாம் எடுக்குது. கலைத்துறையில சக்சஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நடிகர் சீமான் அவர்கள் வந்து ஃபார்முலா தெரியல. ஐ லைக் ஹிஸ் ஸ்பீச், ஃபண்டாஸ்டிக் ஐடியாஸ், உண்மையிலே ஒரு இன்ஸ்பிரேஷன் பயங்கரமா இருக்கு கேட்குறப்போ. அடுத்த தலைமுறையினர்லாம் குதிக்கிறாங்க. ஆனா ஃபார்முலா தெரியணும்ல. ஜெயிக்க வைக்கிறவன் தான் தலைவன், தோற்கடிக்கிறவன் தலைவன் அல்ல. நான் தனித்து நிற்கிறேன் அப்படிங்கிறது நான் 2 எலெக்ஷனா சொல்லிட்டு தான் வரேன். தனித்து நிற்கிறவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வருத்தப்படுவாங்க அப்படின்னு. அப்போ வரட்டு பிடிவாதத்துக்கும் திருவள்ளுவர் 1330 திருக்குறள் சொல்றார். ஒரு திருக்குறள்ல 1329 திருக்குறளும் பொய்யின்ட்டாரு. திருக்குறள் எதுன்னு தெரியுமா? உலகத்தோடு ஒட்ட ஒப்ப பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த உலகம் எந்த வழியில் செல்கிறதோ அந்த வழியில் நீ செல்லணும். இல்ல நான் இப்படிதான் போவேன் நீனா 1329 திருக்குறள் படிச்சும் புரோஜனம் இல்லடா அப்படிங்கிறத இந்த திருக்குறள்ல சொல்றாரு. இதுதான் நான் சீமானுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒண்ணு, நீ இதை ஏத்துக்கோ, இல்ல இதை ஏத்துக்கோ. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, இது ஜனநாயக நாடு. நீ மக்கள் எல்லாம் சொல்ல முடியாது அவங்க இவ்வளோ காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க, அவ்வளோ காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க. நாங்கெல்லாம் வருத்தப்படலாம், ஆறுதல் சொல்லலாம். பட் கடைசியில என்னன்னா ஜெயிக்கிறவனை தான் இந்த உலகம் தலைவன் ஏத்துக்கும், ஜெயிக்கிறவங்கள தான் திரும்பி பார்க்கும். அது வந்து சீமானவரோட அமைப்புல இல்லை. ஸ்டில் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் சுக்கிர தசை. போன தடவை ஒண்டர்ஃபுல் சான்ஸ் வந்து ஒரு பார்ட்டில இருந்து கொடுத்தாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே. அப்புறம் எப்படி திருப்பி அந்த கட்சி இவங்களோட கூட்டணி வைப்பாங்க? வைக்க மாட்டாங்க. நோ, வி டோன்ட் வாண்ட் டு லூஸ் அப்படின்னு. இந்த தடவை ரொம்ப கரெக்டா எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள். இந்த முறையும் தேர்தல் இரு பெரும் கட்சிகளுக்கு இடையே தான் இருக்கும். இந்த தனித்து நிற்கிறேன், நான் அதுல நிற்கிறேன், சீமானுக்கு சொன்னதே தான் நான் நடிகர் விஜய்க்கும் சொல்வேன். திஸ் கண்ட்ரி ஹேஸ் அ காம்ப்ளெக்ஸ் கேஸ்ட் சிஸ்டம், திஸ் கண்ட்ரி ஹேஸ் அ ரிசர்வேஷன் சிஸ்டம். இந்த தேசம் காம்ப்ளெக்ஸ் ஜுடிஷியல் சிஸ்டம். 53 மில்லியன் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இந்த நிலுவையில் இருக்க வழக்குகளை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும்னா இட் வில் டேக் 325 இயர்ஸுங்கிறாங்க. எத்தனை? 320. நான் சொல்ற டேட்டாலாம் வெரிஃபை பண்ணுங்க. நான் சொன்னது நடந்தது இதெல்லாம் வெரிஃபை பண்றதெல்லாம் வேற விஷயம். வாட் கார்த்திக் சேஸ், இந்த டேட்டா உண்மையா, ரிஷி சுனக்குக்கு இப்ப சந்திர தேசையா, இதை வெரிஃபை பண்ணுங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்படி நம்ம ஒரு ஃபேக்டோட, ஒரு ஆதாரத்தோட, சும்மா வெறுமை இது நீச்சபங்க ராஜயோகம் அதுவும் நீச்சபங்க ராஜயோகம்ட்டு பலன் சொல்லக்கூடாது. சந்திரன் நீச்சம், இதுல செவ்வாய் நீச்சம். நீச்சம்னா என்னன்னுங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியல. இது சமஸ்கிருதத்துல இருந்து வந்தது. தமிழ்ல இருக்கிறவர்கள்லாம் ஜோதிடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்களே தவிர, தமிழ் சித்தர்களோ தமிழ் அறிஞர்களோ இவங்கெல்லாம் ஜோதிடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்களோ தவிர அவங்க வந்து ஜோதிடத்தோட ஆரிஜின் கொடுக்கல. பிருகு முனிவர், ஃபாதர் ஆஃப் இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி, அவர் கொடுத்தது தான். 9 கிரகம், 27 நட்சத்திரம், 12 ராசி. இன்னைக்கும் இதை வைத்துதான் உலகம் ரொம்ப பொறுமையா இந்த 12 ராசிகளுக்கும் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வேற நிறைய கொடுத்து ரொம்ப அழகா எங்களுக்கு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட இந்த பார்வைகள் கருத்துக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.